ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, இந்த வாரமாச்சும் ஏதாச்சும் கிவ் அவே இருக்குமா? யுகந்தன் பிரதர் ஏதோ பேசுனீங்க, எனக்கு கேட்கல, சொல்லுங்க பிரதர். இந்த வாரமாச்சும் ஏதாச்சும் கிவ் அவே இருக்குமான்னு கேட்டேன் ப்ரோ. லாஸ்ட்ல தரேன்னு சொன்னீங்களே. பண்ணலாம் 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 பிரதர், கொஞ்சம் நேரத்துக்கு சொல்றேன். ஓகே, தரேன்னு சொல்லிருக்கீங்க, அதான் என்ன ஓகே மறந்துட போறீங்க. ஓகே ஓகே பிரதர், பண்ணலாம் பண்ணலாம். ஓகே. பரணி ப்ரோ இன்னும் காணும். வருவார் 8-6 போடுவோம் நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வருவார். பொசுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா அவர் யோசிப்பார்ல. ப்ரோ அந்த பிரீமியர் போட்டாங்களா ப்ரோ? சப்தம் இன்னைக்கு ஏதோ 75 மெம்பர்ஸ் போடுறதா சொல்லியிருந்தாங்கல்ல. இல்ல நாளைக்கு தானே சொன்னாங்கன்னு சொன்னேன். இன்னைக்கு ஏதோ ஷோ போடுறாங்கன்னாங்க, நாளைக்கு தான் பிரீமியர் ஷோ போடுறாங்க. ஓகே ஓகே. சுகுமாரன் நேற்று ட்வீட்ல டுமாரோன்னு போட்டிருந்தாரு, அதனால ஒரு டவுட். ஒருவேளை 2 வாட்டி ஷோ போட்டிருக்கலாம், போடுற ஐடியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு போட்ட சத்தமே காணாம. ஓகே, வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். ப்ரோ இன்னைக்கு வேற மகா சிவராத்திரி, மேரத்தான் ஸ்பேஸ் போட்டுடலாமா? இல்ல நமக்கு செட் ஆகாதுங்க அதெல்லாம். விஷால் ப்ரோ, டக்கெட் காலி. சார் வணக்கம். என்ன சார் புரியல? வெண்டக்கெட் காலி. ஒரே நிமிஷம் தலைவா. ஓகே ப்ரோ. இங்கிலாந்து கஷ்டம் போலியே ஜெயிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் கஷ்டம் தான் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு அடிக்க யாரும் இல்லை. மேக்ஸ்வெல் மாதிரி யாராச்சும் அடிச்சாங்கன்னா தான் உண்டு. லிவிங்ஸ்டன் மட்டும் தான் இருக்கான், அவன் அடிப்பான். அதான் ப்ரோ, பட்லரு லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேரும் ஏதாவது அடிச்சாதான் உண்டுங்கிறேன். அதான் இவன் பென் அவுட் ஆயிட்டானேங்க, அது ரொம்ப கஷ்டம் தான். இதுக்கப்புறம் பார்ப்போம். பொசுக்குன்னு அடுத்த மேட்ச் சவுத்திரிக்கா தூக்கி போட்டு செமிஸ் இவனுக்கு வந்துருவாங்கன்னு சூப்பரா இருக்கும். ப்ரூக் இருக்கானே ப்ரோ, ஹாரி ப்ரூக் அடிப்பானே. என்ன ப்ரோ? ஹாரி ப்ரூக் நல்லா ஆடுவான். ப்ரூக் ஆடுவான், கரெக்ட். ஆமா ஆமா. ஆனா அவங்களுக்கு தான் ஸ்பின் ஆட வராதே ப்ரூக்கு. ஆனா பிட்ச் சப்போர்ட் டியூ இல்ல ப்ரோ. ரஷீத் கான் மட்டும் பார்த்து அடித்தா ஜெயிச்சிரும். இல்ல ப்ரோ, 100 அட்டாக்கே வரல. 100 அகமத் இருக்கான், அவன அட்டாக்கே வரல. இன்னைக்கு இங்கிலாந்து ஜெயிச்சாதான் அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இல்லாட்டி அது வேஸ்ட். இல்ல ப்ரோ, அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் இது வந்துரும்ல, ஆஸ்திரேலியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் கொஞ்சம் வரும்ல, அப்புறம் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க உள்ள வரைக்கும். அவனுங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க ஸ்டேட் உள்ள வந்துருவாங்க. சப்போஸ் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியா வந்து ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சா உள்ள போயிடும். இல்ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலுமே ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க. ஒரு மேட்ச் வந்து மழைனால ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இந்த அடுத்த மேட்ச் ஜெயிச்சிட்டா ஈஸியா உள்ள போயிடுவாங்க. இங்கிலாந்து கண்டிப்பா மஸ்ட் வின் கேம். பார்ப்போம்.
ஆனா மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா தான் வரப்போகுது. ரைட்டு. இப்போ அப்படியே சினிமா அப்டேட்டுக்கு மாறும். பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க அப்படியே. ஓகே, அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மகா சிவராத்திரி வாழ்த்துக்கள். எங்கள் ஊரில் ஃபேமஸ்ஸு, எங்கள் ஏரியாவில் ஃபேமஸ்ஸு ஃபுல்லாக பந்தோபஸ்தோட இன்னைக்கு நைட்டு வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் ரொம்ப பாப்புலரான சிவன் கோயில். ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க, கூட்டமாக வருவாங்க. அடுத்த மாதம் எங்கள் ஊரில் எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க. ஸோ மாதிரி ஜாலியாக இருக்கும். இன்னும் அடுத்த ஒரு மாதம் ஃபன்னாக இருக்கும். சரி, ஓகே. இன்னைக்கு மேஜராக வந்து அப்டேட் வந்து நேற்றே சொல்லியிருந்தோம். குட் பேட் அக்லி டீசர் வந்து 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அது வந்து சென்சார் ஆயிருக்கு. 1 minute 34 seconds தான் அதோட ரன் டைம். ஸோ February 28 டீசர் வருது குட் பேட் அக்லியோடது. அதே மாதிரி சப்தம் படத்துலேருந்து ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சுகுமார் ப்ரோ பார்த்துட்டு இருக்கார் போல. படம் ஸ்பெஷல் ப்ரீமியர் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. அதே மாதிரி கவின் அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா ஜெர்மியா நடிக்கிற மாஸ்க் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4 போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கவினோடது 2 போஸ்டரு, ஆண்ட்ரியா ஜெர்மியா ஒரு போஸ்டரு, அப்புறம் கவினும் ஆண்ட்ரியா 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டரு. அதே மாதிரி டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிஸ்ஸா 47 அதோட லிரிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோகன்ஜியோட அடுத்த ஃபிலிம் திரௌபதி 2 அதோட சீக்வல் தான் பண்ணுறப்போ அதோட டைட்டில் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எம்புரான் ஃபிலிம்லேருந்து பிருத்திவிராஜ் அதுக்கப்புறம் மோகன்லால் இவங்க 2 பேர்த்தோட கேரக்டர் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 10 hours சிபி ஃபிலிம் அவரோட ஃபிலிம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிலீஸ் ஆகலை. இப்போது April 2025 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிஷன் தாஸோட நெக்ஸ்ட் ஃபிலிம் வந்து மினி ஸ்டுடியோ அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வந்து பண்ணுறாங்க. சரங் தாகு அவர் தான் வந்து டைரக்டர். அதே மாதிரி குமார சம்பவம் அப்படின்ற ஒரு தமிழ் ஃபிலிம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட். குமரன் தங்கராஜன் அவர் தான் வந்து ஆக்ட் பண்ணுறாரு, சீரியல் ஆக்டர், விஜய் டிவி ஃபேம். நானியோட த பேரடைஸ் அதோட டீசர் வந்து ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதோட பிஹைண்ட் த சீன் ஒரு ஸ்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி தல்வர் அப்படின்ற படத்தோட ஆடியோ கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் ஆடியோ மட்டும்தான் இருக்கும் வீடியோவில். அது எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆகாஷ் ஜெகநாத் அவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அதேமாரி கூலியோட அடுத்த அப்டேட் பூஜா ஹெட்ஜோட போஸ்டர் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க காலையில் 11 மணிக்கு. ஜென்டல் உமன்லேருந்து செகண்ட் சிங்கிள் ஆசை நாயகி அதோட லிரிக் வீடியோவுமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கோவிந்த் வசந்தா மியூசிக்கல் அவரே தான் அந்த பாட்டும் பாடியிருக்காரு. ஒருமாரி சாஃப்ட் மெலடியாக இருந்துச்சு. ஹையோடி அப்படின்ற சாங் மிஸ்டர் எக்ஸ்லேருந்து நாளைக்கு ஈவினிங் 6 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. திபு நினன் தாமஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஜிவி பிரகாஷோட கிங்ஸ்டன் ட்ரெய்லர் அது நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறாரு ட்விட்டரில் ஈவினிங் 7 PM. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏதாவது விட்டு போயிடுச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். நான் ஒன்று பார்த்த ப்ரோ, ஆஹால ஏதோ அப்சரான்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ் வருதான், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஓடிடி அப்படின்னு. என்ன வெர்டிகல் இது இருக்கும்ல ப்ரோ, நம்ம ஃபோனில் பார்ப்போம்ல வெர்டிகல். ஆமா, அந்த மோட்ல ரிலீஸ் பண்றாங்களா? அந்த மோட்ல வரும்னு நினைக்கிறேன் ஃபுல்லா. ஓகே ஓகே, ஆஹால வருதான் ப்ரோ. ரன்னர் அப்டேட் சொன்னீங்களா? சிம்பு ரிலீஸ் என்னது ப்ரோ? சிம்பு ரிலீஸ் பண்ணாரே ப்ரோ, ரன்னர். பாலாஜியோட ஃபிலிமா? ஆமா ஆமா. ஓகே ஓகே, இல்லை ப்ரோ அது விட்டு போச்சு, சாரி. இருங்க ஒரே நிமிஷம். ஓகே, பாலாஜி முருகதாஸ் அவரோட அடுத்த ஃபிலிம் வந்து ரன்னர்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அது வந்து இன்னைக்கு சிம்பு அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஃப்ரம் த கிரியேட்டர் ஆஃப் பாக்ஸர் அண்ட் கொட்டேஷன் கேங்.
டெம்டேஷன் கேங்னா சன்னி லியோன் தானே? ஆமா ஆமா. மரணி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. குடும்பஸ்தன் 28 டேஸ் ஓடிடி ரிலீஸா ப்ரோ? இல்லையே, எங்கேயும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண மாதிரி பார்க்கலையே ப்ரோ. இதுலயே பார்த்த மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். இல்ல பிரகாஷ், நான் அப்படியாண்ணா? இல்ல அஃபிஷியல் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல ப்ரோ எங்கேயுமே ஓடிடி வெர்ஷன். இல்ல அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல எதுவுமே. சரி ஓகே. சரி பிரகாஷ், நான் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு கடமை அழைக்கிறது போல இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, நைட் ஷோ புக் பண்ணிருங்க. போனீங்கன்னா ஃப்ரீ ஷோ பாத்துடலாம் டீசரை. அதான் ஆமா அதான் தியேட்டரிக்கல் வெர்ஷன் சென்சார் ஆயிடுச்சு. நைட் ஷோ போக முடியாது, நாளைக்கு நைட்டு வெளியில போறேன். நாளைக்கு நைட்டு போகாதீங்க, நாளைக்கு நைட்டு போங்க. நாளைக்கு நைட்டு தான் சொல்றேன். நாளைக்கு நைட்டு தான் வந்து வெளியில போறேன். பார்ப்போம். சென்னையில் அடுத்து வந்து டிராகனை வந்து 2வது தடவை பார்க்கறதுக்கான ஐடியா சென்னையில் இருக்கு. அப்போ வேணா ப்ளே பண்ணும்போது பார்த்துக்கலாம். ப்ரோ வைபவ் பெருசுன்னு சொல்லி ஒரு படத்தோட டீசர் வந்திருக்கா, சொல்லிட்டீங்களா? ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அது அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ, டீசர் கணக்குல இல்ல, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ. ஆக்சுவலா டீசர் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிருந்தாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அது இதே ஸ்பேஸ் சொல்லிருக்கு. இல்ல டீசர்ல ரிலீஸ் பண்ணல, அந்த போஸ்டர் தான் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அந்த போஸ்டர் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ அதே மாதிரி தான் அந்த போஸ்டரும் வந்திருக்கும். ஓகே. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. மார்ச் 14 ரிலீஸ். ஏன்னா ஆமா மார்ச் 14 ரிலீஸ். எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிகமா இந்த சாவு வீடு, பணம் இதை வச்சு நிறைய படங்கள் வர மாதிரி தெரியுது. அது இப்போ ஒரு 6 மாச லெவல்ல நிறைய படங்கள் இந்த டாபிக்ல பார்த்துட்டேன். அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன படமா பார்க்கறத அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. மலையாளத்துல கூட ஈமாயும் ஒரு படம் அதே மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இப்ப யமகாதகின்னு ஒரு படம் வருது பாருங்க, இப்ப அடுத்த வாரம் வருது, 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு பணத்தை வச்சு தான் படம், கொஞ்சம் பெருசு. இதுக்கு நடுவில் வந்து ரீசெண்ட் டைம்ல இப்பதான் ஒரு பணத்தை வச்சே ஃபுல் படமும் பார்த்தேன். டக்குன்னு ஜீவா படம் ரிலீஸ் ஆகுதா இந்த வாரம்? ஆமாங்க பிரதர், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அகத்தியா ரிலீஸ் ஆகுது. அதாவது சொல்லுவாங்கல்ல, சத்தமே இல்லாம ரிலீஸ் ஆகுது, சத்தமே வந்திருக்கா ப்ரோ? ட்ரைலர் வந்துருச்சுங்க. டீசர் ட்ரைலர் எல்லாமே வந்துருச்சு. ட்ரைலரும் சத்தமே இல்லாம ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பாட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு ப்ரொமோஷனுமே இல்லாம படம் ரிலீஸ் ஆகுது. எது ப்ரோ, அந்த அர்ஜுன் படமா? அதேதான். நீங்க ஜீவா படம்? அதே ஜீவா படம், அர்ஜுனும் நடிக்கிறாரு. என்னன்னா வந்து ட்ரைலர் நான் ஒரு தடவை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கும்போது சஜஷன்ல காமிச்சிச்சு. ஏன்னா டீசர் தான் நம்ம பார்த்தோம், ட்ரைலர் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அது ஒரு யாருக்குமே சொல்லாம ட்விட்டர்லயே போடாம யூடியூப்ல போட்டாங்க போல இருக்கு. என்ன வகையில ப்ரொமோஷன் தெரியல. நல்லா இருந்ததா ப்ரோ? நான் இன்னும் பார்க்கல. நல்லா இருந்ததா? டீசர் எனக்கு ஓகேவா இருந்துச்சு, ட்ரைலர் கொஞ்சம் சுமார். ஆனா இல்ல ஃபேண்டசின்னு சொன்னாங்க, நல்லா இருக்கும். அதான் ஃபேண்டசி எலிமெண்ட் தான். இந்த வாட்டி சித்த வைத்தியம் அப்ப அந்த முறையில போயிருக்காங்க. டீசர் வந்து டோட்டலா ஃபேண்டசி எலிமெண்ட், இந்த புதையலை தேடி போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து அப்படி இல்லாம சித்த வைத்தியம் ஃபாரினர் பீரியட்ல அது மாதிரி போட்டு ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க. நீங்க வேணா ட்ரைலரை பார்த்துட்டு வாங்க. போயிட்டா என்ன விஷால் ப்ரோ அமைதியா இருக்கீங்க? ஒரே நிமிஷம் வந்துடுறேன். புயலுக்கு முன் அமைதி. இல்ல சம்பளம் கொடுக்குற இடத்துல வேலை பார்க்குறான் போல கொஞ்ச நேரம். எப்பயாவது அதையும் பண்ணுவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, அவர் இருக்கிறங்காண்டி தான் அந்த கம்பெனியே ஓடுது. மொத்த கம்பெனியை ஒத்துக்க அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், அது வேற. அது எப்படின்னா இது மாதிரி அவன் இருக்கிறதுனால அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு இது கிடைக்குது. இந்த ரொம்ப நாள் தங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து அவங்களோட பிரசன்ஸ் மட்டுமே எங்க போதும்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி. அதுனா தப்பு. ஏன்னா அப்படி கோத்து விடுறாங்க. நைட் டைம்ல இங்க நல்லா இருக்கும் ஆபீஸ், ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ எம் த ஒன்லி கை. இல்லண்ணா நைட் டைம்ல எனக்கு மட்டும் தானே ஷோ 9 மணி வரைக்கும், அதனால நம்ம மட்டும் தான் இருப்போம். ஸோ நம்ம தான் ஆஃபீஸை பூட்டிட்டு. அதுதான் நானும் சொன்னேன், சம்பளம் கொடுக்குற இடத்துல வேலை பார்க்குறான் போல பண்ண. கோத்து விடாதண்ணா தயவு செஞ்சு ப்ளீஸ்.
சரி சரி பார்த்துட்டோம். எல்லா நாளும் ஏன்னா நிம்மதியாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு நடக்குது, கடுப்பாகுது, மனசே சரியில்லைண்ணா. ஏன் என்னாச்சு? தெரியல ப்ரோ, காரணமே இல்லாம இல்ல கடுப்பா இல்ல இல்ல இருக்கும்ல. என்ன ஆச்சு இல்ல என்ன ஆச்சுலாம் கேட்க வேணாம். ஆனா ஒன்னே சொல்லுங்க. ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் அப்படிதான். யாருக்குமே வந்து யாரும் இங்க ஃபுல் நிம்மதி எல்லாம் கிடையாது. அதனால அது பாட்டுக்கு வந்துட்டு தான் போவோம். நம்ம அதெல்லாம் காதுல இல்ல வாங்கிக்காம பிரகாஷ் இல்ல அண்ணா, காதுல வாங்காம காரணமே இல்லாம நடிச்சுக்கிட்டு கடுப்பா இருக்கு. அது அந்த மாதிரி ஆயிருக்கா? காரணமே என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, என்னன்னே தெரியல. எனக்கு டெய்லி காரணம் அப்படிதாங்க இருக்கு, நான் இருக்கு. சொல்லட்டுமா? இல்ல அதுக்கு உங்களுக்கு நீங்க எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு காரணம் இருக்கு. ஆனா சொல்ல முடியாத என்ன காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் உங்களுக்கு சொல்றேன். சரி சொல்லுங்க. விஷால் ப்ரோ, இன்னைக்கு என்ன நாள்? 15 years of VTV, அதனாலயா? இல்லையே. ஆமா. ஒரு ரொம்ப மாதிரி அமைதியாகுது. ஆமா, ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ, என்னன்னு தெரியல. அப்புறம் விசாரிச்சா சும்மா சைக்காலஜிஸ்டோட தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் பேசினா ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை பத்தி உன் சப்கான்சியஸ் மைண்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சிருப்ப, அதுதான் இன்னைக்கு நீ மந்தமா இருக்கிறதுக்கு காரணம்ன்றாங்க. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க, ஆளை விடுறா சாமின்ட்டு. ஆக்சுவலி அதுதான் மோஸ்ட்லி உண்மையா இருக்கும். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க. அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு ஜாலியா இருங்க. அவ்வளவுதான். பிடிச்ச படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அவ்வளவுதான். பட் அந்த மாதிரி டைம்ல நான் வந்துட்டு மோஸ்ட்லி மூவிஸ் இல்லைன்னா கேம்ஸ் தான் விளையாடுவேன், டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக. ஆனா உண்மையிலுமே பாருங்க, கேம்ஸ் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான் ப்ரோ. எனக்கு அது இருந்ததுனாலதான் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு லைஃப். உண்மையாலுமே ப்ரோ, ரொம்ப மந்தமா இருந்துச்சுன்னா ஒண்ணு மூவி பாருங்க, இல்லைன்னா பிடிச்ச மேட்ச் எடுத்து பாருங்க. நான் கடைசி ஒரு 6-7 மாசமா அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனலோட செகண்ட் ஹாஃப் கடைசி 5 ஓவர் தான் பார்த்துட்டு இருக்கேன். என் ஹாட்ஸ்டார் வியூ எடுத்து பார்த்தோம்னா அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 600 வாட்டி பார்த்துருப்பேன். கொஞ்சம் கோபமா வந்துச்சுன்னா பிக் பாஸ் பாருங்க. எதுக்கு எச்சா கோவம் வந்து போன் உடைக்கவா? அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு பார்க்கலாம் தான் ட்ரை பண்றேன். எனக்கு அந்த தேர்ட் சீசனே கிடைக்க மாட்டேங்குது. எங்க போய் கிடைக்கிறது? உருப்படியான சீசனே அதுதான். ஒண்ணே ஒண்ணு உருப்படியான சீசன், நல்ல சீசன் அதுதான். ஆனா அது எங்க இருக்குன்னே தெரியல. நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டேன், எங்கெங்கயோ மெசேஜ் போட்டு பார்த்துட்டேன், கிடைக்கவே இல்லை. அவங்க ஆனா சில பேர் அதோட கிளிப்பிங்ஸ் மட்டும் அப்பப்போ இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. இல்ல ப்ரோ, அந்த டைம்ல இருந்துச்சு ப்ரோ. அந்த டைம்ல ஒரு 5-6 போடுறாங்க ஆக்சுவலா. பட் அது அந்த டைம்ல போட்டதுல எடுத்து போடுறாங்களா? ஃபேஸ்புக்ல வருதுன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல சுத்திட்டு. ஓகே ஓகே. நான் வேற காலையில தான் அந்த ஒரு சாங்குக்கு வைப் ஆயிட்டு இருந்த கவின் பாடினது. என்ன பாட்டு ப்ரோ? வாயத்த திறந்தாலே வேலங்காதுடா, இவ காலடி பட்டு சூனியக்காரி மீரா மிதுன் செஞ்சிருப்பாரு. ஆக்சுவலா மாஸ்க் போஸ்டர் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அது வந்து இதுல இருக்கு, நம்ம டெலிகிராம்ல அது யாரோ அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. நீங்க நீங்க சொன்னீங்கன்னா இன்ஸ்டால பாத்தேன்னா நம்ம கமெண்ட்ல யாராவது கேட்டிருக்காங்க, அங்க பாத்தீங்கன்னா யாராவது லிங்க் கொடுத்துருக்காங்க. டெலிகிராம்ல நானே அனுப்பி விடுவேன். சரி நம்ம எதையும் ப்ரோமோட் பண்ண வேணாம் அப்படின்ட்டுதான். எனக்கு மாஸ்க் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது. எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, போஸ்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. ப்ரோ அதுல ஏன் ப்ரோ வாத்தியாராக வெற்றிமாறன் ஸ்கிரிப்ட்ல ஹெல்ப் போட்டிருக்காங்க? பண்ணிருக்காருன்னு சொன்னாரு எனக்கு, அது என்ன அதனால நினைக்கிறேன் ப்ரோ. அதுவும் இல்லாம அவரு பிரசன்ட் பண்றாருல. இல்ல நடிக்கிறாரு, சின்னதா ஒரு ரோல் நடிக்கிறாரு, சின்ன ஒரு ரோல் நடிக்கிறாரு. அதுதான் எனக்கு நான் ரொம்ப வெயிட்டிங். லோகேஷ் குட்டே நடிக்க மாட்டேன்னாரு. ஆமா, இதுல பண்ணியிருந்தாருல ஆக்சுவலா ஜிகர்தண்டாலையும் ஸ்டார்லயும் ஒரு சின்ன கேமியோ பண்ணிருப்பாரு. இதுல கொஞ்சம் ஒரு டைரக்டராவே வருவாரு. ஆமா, இதுல கொஞ்சம் பெருசாவே பண்றாராம். இன்ஸ்பிளாக் போட்டிருந்தாரு காலைல, அப்பதான் பார்த்தேன். சரி பிரகாஷ், நான் விடாமுயற்சி ஹைஸ்ட் ஃபிலிமா? ஏங்க அப்படியா? இல்ல புரியலையே, படம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? நீங்க படம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க குட் பை டாக்லிக்கு அப்புறம் மாத்தி கேட்கற அளவுக்கு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க பாருங்க. அவர் ஜிபிஓ தான் மாத்தி கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். ஜிபிஓ தான், அதுதாங்க சொல்றேன், ஜிபிஓ தான் மாத்தி கேட்கிறாரு விடாமுயற்சின்னு. ஐயோ இல்ல ஜிபிஓ தான் அப்படியே கேட்டேன் விடாமுயற்சி. இல்ல நான் அன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் சொன்னதுக்கே நிறைய பேர் வந்து டிஎம்ல வந்து அதான் யாருக்கும் தெரியலன்னா அப்படியே விட்டுருங்களேன், அதை ஏன் நீங்க சொல்றீங்க
போட்டுக்கிட்டு ஏன் பரப்பிட்டு இருக்கீங்க, பேசாம விட்டுருங்க, டீச்சர் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு பேசுங்களேன் அப்படின்னாரு. அதனால பிட் சொல்றத கூட டீச்சர் வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம், அது பாட்டுக்கு ஜாலியா ஓகே போட்டோம். ஓகே ஓகே. இல்ல இல்ல பிரகாஷ் எனக்கு அந்த நீங்க அன்னைக்கு லொகேஷன் சொன்னீங்கல்ல, காமிக்கவும் லைட்டா டவுட் ஆயிடுச்சு. எல்லாரும் மணி ஹைஸ்ட் லொகேஷன் காமிக்கும், அந்த ஒரு ஹிண்ட் சான்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் பேசுவோம் அதை பத்தி. யாராவது ஈஷா யோகா போறீங்களா ப்ரோ நைட்டு? எல்லாருமே ஒரு மாதிரி ஹைப் ஏத்துறாங்களே, இப்போ ஏதாவது கொஞ்சம் இதெல்லாம் கூட டவுன் பண்ணி விட்டுறாங்கன்னு பயமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா ஹைப் பண்ணிக்கலாம், எவ்வளவு வேணாலும் ஹைப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். விஷால் ப்ரோ, யாராவது ஈஷா போறீங்களா? இதுதான் பயமா இருக்கு. அதை பத்தி பேச வேணாம் ப்ரோ, நான் ஆல்ரெடி அது ஒரு மாதிரி காண்டில் இருக்கேன். எல்லாரும் இங்க இன்னைக்கு வேற லெவல்ல இருப்பாங்க அங்க. நானும் ஒவ்வொரு வருஷமும் ஆசைப்படுவேன், எங்க நமக்கு நேரம் வர மாட்டேங்குது. சாமாருங்க. மணிமேகலை சொல்லுங்க மணிமேகலை, நீங்களே பாவம் அர்ஜென்ட்டா வந்திருப்பீங்க. ஐயோ, டெய்லியும் ஒரே டைலாக்கா, கொஞ்சம் மாத்தி பேசுங்க. நீங்க சொல்ற டைலாக் தாங்க. சரி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கோங்க. ஆனா என்ன கஷ்டம்லாம் எனக்கு கேட்க தெரியாது. கஷ்டம்லாம் எப்படி இருந்தாலும் தானா உன்னை நம்புன்னு எங்க தலை பாடின மாதிரி எல்லாரும், யாரு உலகமே கைவிட்டாலும் உங்களை நம்பி நல்லா வாழுங்க, முன்னேறுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, எங்க தலைப்படம் பத்தி தான் கேட்கலாமா? அது எதுவும் இது இல்லை தானே? கேளுங்க. இல்ல கேட்க கூடாது. நீங்க சொன்னால நான் கேட்க மாட்டேன். இது ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ்ன்னு போட்டிருக்காங்கல்ல, அது வந்து திங்கக்கிழமை தானே? திங்கக்கிழமை போடு. அங்க வந்து சம்மர் ஃபேரியன் வருதே. சம்மர் லீவ் வந்து எப்போ வரும் இந்தியால? இந்த ஸ்கூல் லீவ்லாம் விடுவாங்களே, மார்ச் எண்டுல. ஏப்ரல் 10 வியாழக்கிழமைலங்க வருது, என்னங்க திடீர்னு திங்கக்கிழமைங்கிறீங்க? எனக்கும் அதே ஷாக் தான். பட் அவங்க ஊர்ல திங்கக்கிழமை டேய் உனக்கெல்லாம் கொஞ்சமா மனசாட்சி இருக்காடா? எப்படா ஒரு ஊர்ல வியாழக்கிழமை இன்னொரு ஊர்ல திங்கக்கிழமையும் இருக்கும்? ஏதோ ஒரு பட் நான் உண்மையாவே சொல்றேன். இல்ல, மணிமேகலை வந்து பேசினாங்கன்னா பரணி வந்து ரசிச்சு ருசிச்சு அப்படியே கேட்டுக்கிட்டு மெய் மறந்து இந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஏர்காசம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஆயிரம் போல இருக்கு. அதனால அவங்க திங்கக்கிழமைன்னு சொன்னாலும் இவங்க ஒத்துக்குவாரு. சொல்லிருங்க அவ மறந்துடுவாங்க. இருங்க 5 நிமிஷம் சொல்ல வந்தாங்க, அது பரணி ஆமான்னு சொல்லிடுவாரு. நல்ல வேலைங்க. என்ன இல்ல, நான் எதுவும் மாசத்தை மாத்தி பாத்துட்டேன்னா இல்ல, எனக்கு வந்து சம்மர் லீவ் மட்டும் தெரிஞ்சா போதும், மத்ததுல தெரிய தேவையில்ல. சம்மர் லீவ் வந்து உங்களுக்கு மார்ச் கடைசின்னு சொல்றீங்களா? இல்லங்க, ஏப்ரல் முதல் வாரம் தான் சம்மர் லீவ் ஆரம்பிக்கும். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் ஏப்ரல் 5, 6 தேதியில லீவ் விட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு பெரிய ஸ்கூல், அதாவது 6க்கு மேல வந்து 9ஆவது வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா, அவங்களாம் வந்து ஏப்ரல் இந்த 19, 20க்கு மேல லீவ் விட ஆரம்பிப்பாங்க. மற்றதுக்கெல்லாம் வந்து அந்த கடைசி ஏப்ரல் கடைசி ஆயிரம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி வந்து நம்ம மார்ச் கடைசியில லீவ் விடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு இங்க வந்து கோடை விடுமுறை வந்து ஜூலைல தான் விடுவாங்க, அதனால நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஏப்ரல்ல வந்து நான் போய் படம் பார்க்கணும்னா ஐயோ கிளம்ப நாளில வந்தா போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு கொஞ்சம் யோசனையா இருந்தது, அதுக்காக தான் கேட்டேன். நம்ம ஊர்ல அப்படி லீவ்ல விட்டா நல்லா படம் கலெக்ஷன் ஆகும்ல, எல்லாம் எல்லாருமே ப்ரொடியூசர் மாதிரி கவலைப்படுறாங்கல்ல கலெக்ஷனை பத்தி. ஒரு நாட்டுக்கு நல்லதா ஒரு படம் எடுத்தா, ஒரு பெண்களுக்கு நல்லது, ஒரு அபியூசிவ் பண்ணாம ஒரு படம் எடுத்தா அந்த படத்தெல்லாம் யாரும் மதிக்கிறாங்களே இல்ல, அதுக்காக கேட்டேன். என்னது யாருமே பேசுறீங்கல்ல? போட்டுருவாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு 9ஆம் தேதியே பிரீமியர் வந்துடும். எப்படி இருந்தாலும் அடுத்த வாரத்துல புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிடுவாங்க, புக் பண்ணிருங்க. அடுத்த வாரமா? ஓவர்சீஸ் எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் அடுத்த வாரம் பண்ணிடுவாங்க, 1 மந்த் முன்னாடியே பண்ணிடுவாங்க. அவங்க ஊர்ல அவ்வளவு சீக்கிரம் பண்ணுவாங்களான்னு தெரியல ப்ரோ. யூஎஸ்ஏல தான் 1 மந்த் பிஃபோர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. இவங்க எங்க இருக்காங்க? சுவிட்சர்லாந்து. ஓ சாரி, யுஎஸ்ஏ யூகேல பண்ணிடுவாங்க, மற்ற இடத்துல என்னன்னு தெரியல. நான் வந்து ஒன்று திருச்சி, அப்படி இல்லைன்னா சென்னை போய் ப்ரீமியர் பார்க்கலான்னு இருக்கேன். இல்லையே, பிரகாஷ் ப்ரோ தான் மீட்டப் பிளான் பண்ணிருக்காரு, எல்லாத்தையும் ஒட்டுக்கா போயிடலான்னு. ஷோ டைம் பொறுத்து தான். ஆனா என்னன்னா திருச்சியிலே ஷோ போடுறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால நம்ம நவுறது இல்லை. திருச்சியில ஷோ போடலன்னா மட்டும்தான் நம்ம வந்து சென்னை இல்லை கொச்சின், அந்த நகரி அதெல்லாம் பிளானு. திருச்சியில இல்லைங்கிறப்ப
திருச்சி இல்லைன்னா மட்டும்தான். ஏன்னா ஒரு நண்பர் சொன்னார்ல 50 டிக்கெட் போடலான்னு, அவங்க மாதிரி போட்டுற வேண்டியதான். திருச்சியில இல்லைன்னா திருச்சியில போட்டா திருச்சியிலே நான் 50 டிக்கெட் போட்டுறேன், எல்லாரும் வாங்க, நான் திருச்சியிலே உங்களுக்கு படம் பார்க்க வச்சேன். எத்தனை மணி ஷோ ப்ரோ? எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போடுறாங்களோ அத்தனை மணிக்கு தான். மோஸ்ட்லி ஈவினிங் போடுவாங்க. லக்கி பாஸ்கர் போட்ட மாதிரி முதல் நாள். இல்ல ரெண்டு பிளான் பண்றாங்களாம். ஒன்னு வந்து 2 ஷோ போடுற மாதிரி 6:30 10:30. இன்னொன்னு வந்து அதிகபட்ச வாய்ப்புங்கிறது கரெக்டா 10 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறது, ஒரே ஷோவா நைட் ஷோ. அன்னைக்கு 9ஆம் நைட்டு 10 மணிக்கு ஷோ ஆரம்பிக்கிறது. அது முடிகிற தருவாயில் அப்படியே ஃபாரின் ஷோ ஓப்பன் பண்ற மாதிரி, இங்க முடிகிற தருவாயில் அப்படியே ஃபாரின் அதர் ஏரியாஸ் எல்லாத்தையும் ஷோ ஓப்பன் பண்ற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கிறாங்களாம். அதாவது டீசர் ரிலீஸுக்கு அப்புறமும் சில ஒரு 10-20 நாள் கழிச்சு தான், அதாவது மார்ச் மிட்ல தான் இதை கன்ஃபார்ம் பண்றாங்க ஷோவை. அதனால நமக்கு இப்போதைக்கு அவசரம். அதே மாதிரி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது ஏப்ரல் 1 தான் கிடைக்கும். ஏப்ரல் 1, 2 தான் கிடைக்கும். ஏன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க, ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போறாங்க, அன்னைக்கு தான் கிடைக்கும். ஓகே ப்ரோ மல்டிப்ளெக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க ப்ரோ? எல்லாத்துலயும் இருக்குமா? ட்ரெய்லர் கண்டிப்பா உண்டு. ஏப்ரல் 2ஆம் தேதி ட்ரெய்லர் உண்டு சொல்லிட்டாங்க நம்ம விசாரிச்சாக்கல. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக், அதாவது 1 அல்லது 2 தேதி, அந்த 2 தேதியில வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் கன்ஃபார்ம். இப்போ ஆஃப்டர் ட்ரெய்லர் டீசர் ரிலீஸ் உங்களுக்கு வந்து டோட்டலாக லைனாக அப்டேட்ஸ் தான் வருங்க. மார்ச் மாதம் ஃபுல்லாகவே அப்டேட்ஸ் வரும், பேக் டு பேக் வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இது வரைக்கும் ரசிகர்கள் கேட்டது எல்லாமே கிடைச்சிருக்கு. இனிமேலும் ரசிகர் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டதும் கிடைக்கும். இந்த ரிலீஸ், இந்த ப்ரொமோஷன், இந்த இதெல்லாம் கடைசி ஒரு 30 நாள் அதெல்லாம் கிடைக்கும். அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்ப்புக்கு எந்த குறையும் இருக்காது. ஆஃப்டர் ரிலீஸ் கூட ரசிகர்கள் எதிர்பார்ப்புல எந்த குறையும் இருக்கா, நல்லா ஜாலியா வைபா பண்ணா. சரி ஓகே ப்ரோ. ஒண்ணே ஒண்ணு ப்ரோ, ஒண்ணே ஸ்மோக் பண்றாரா? இல்ல அதெல்லாம் நமக்கு தெரியல. அதெல்லாம் தெரியாத விஷயத்து தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நமக்கு தெரியல. படத்துல என்ன சீனு அது எதுவுமே தெரியல. என்ன சீனு, என்ன கதைக்களம், எப்படி போகுது, அது எதுவுமே சில படங்களுக்கு நம்ம முன்கூட்டியே வேணா, ஒரு சில படங்களுக்கு வேணா கிடைக்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அந்த டைம்ல ஏற்கனவே சொல்லிட்டு நேற்று ஆதி சொன்னார்ல, ஒரு படம் நம்ம விடாமுயற்சிங்கிற ஒரு படம் ஒண்ணு அந்த டைம்ல ஓடி யாரு அஜித்குமார் சொன்னாரு. விடாமுயற்சிங்கிற ஒரு படத்தை ஃபுல்லா கவனம் செலுத்தினால அது நமக்கு நிறைய சீன் தெரியும். குட்பிட்டா கிளிக்கிறதா கொஞ்சம் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து ஷூட்டிங் இந்த இதெல்லாம் கவனிக்கல, வெறும் லுக்கை வச்சு நம்ம போயிட்டோம். 8 ஸ்டில் வந்துருக்கு அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். குட்பிட்டா கிளியர் பொறுத்த அந்த 8 ஸ்டில் தான் ஹைப் ஏற்றி விட்டுருக்கு. முதல்ல வந்தது நேற்று வந்து அந்த கிளிம்ஸ், அதுக்கு முன்னாடி த்ரிஷா வந்த அந்த கிளிம்ஸ், இதுதான் படத்துல இருந்து நமக்கு வந்திருக்கு. மட்டும் 8, 2, 10 வந்திருக்கு. இனிமேல் டீசர் தான் ஒட்டுமொத்த ஸ்டார்டிங் ப்ரொமோஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். அவ்வளவுதான். பிரகாஷ் நான் கேக்குதாண்ணா? கேக்குது ப்ரோ. கேக்குது பிரகாஷ் ப்ரோ. அப்ப ஜிவி இது as per plan பிஃபோர் டீசரா ஆஃப்டர் டீசரா ப்ரோ? இல்ல அவங்க நேரத்தே ரிலீஸ் பண்ண வேண்டியது. அவங்க ரிலீஸ் பண்ணனால இப்ப வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்களா இல்ல ஜஸ்ட் டைரக்டா டீசர்ல போட போறாங்க? ஏன்னா எனக்கு இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் மேல அவருக்கு ஒரு கோபமும் வருது. புஷ்பா 2க்கும் இந்த சாம் சிஎஸ்க்கு ஒரு ரிலீஸ இது பண்ணல. இந்த இப்பயும் ஒரு டேக் கூட பண்ணல, அனௌன்ஸ் பண்றல. ஒரு அவர் மட்டும் போடுறாருல, டீம்ல இருந்து யாருமே அவரை வந்து டேக் பண்ணி பண்ணணும்ல. அது வந்து ஒரு உழைப்பு கொடுக்கறவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுக்கணும்ல, அதை முன்கூட்டியே பண்ணணும்ல. அதை ஏன் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. அதான் ப்ரோ, இப்ப அனௌன்ஸ் பண்ணாம விட்டாங்கன்னா ஒரு டீசர்ல பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியலையே. அதுதான் ஒரு டவுட்டா இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இல்ல டீசர்ல கண்டிப்பா வந்துதான். ஏன் ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் அப்படிங்கறத அவர் ஸ்டைல்ல வரும். ஏன்னா அவர் வந்து மார்க் அண்டனி அது ஒரு ஸ்டைல்ல போட்டாரு, த்ரிஷா நயன்தாரா அது ஒரு ஸ்டைல்ல போட்டாரு. அது மாதிரி இதுல ஒரு ஸ்டைல்ல போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. டீசர்ல அதெல்லாம் வந்துடும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா தேசி பிரசாத் தூக்குனதையும் அனௌன்ஸ் பண்ணல, இவங்க புஷ்பா 2 மாதிரி இதையும் டீல் பண்றாங்க. மசாக்கர்னு போட்டாங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் ஜிவி பிரகாஷ் கொடுக்கலாம். இதுல ஆமா மார்க் அண்டனிக்கு போட்டாங்க, மார்க் அண்டனில போட்டாங்க. பார்ப்போம். நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. நாளைக்கு அப்புறம் நாளைக்கு மறுநாள் ஃபுல்லா எல்லாம் டீச்சர் மட்டும் தான். நாளைக்கு ஒரு நாள் லேட்டா அவங்க அனௌன்ஸ் பண்றாங்களா? நாளைக்கு ஏதாவது வருமா ப்ரோ? ஏன் மாவீரன் இவ்வளோ தாமதமா வந்திருக்கீங்க? இல்ல கண்டிப்பா நாளைக்கு ஒரு அப்டேட் வரும். அது ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மாதிரியோ இல்ல டைமிங் சொல்ற மாதிரியோ கண்டிப்பா நாளைக்கு அப்டேட் வரும். கண்டிப்பா உண்டு. ஆக்சுவலா இட்லி கடை ஏப்ரல் 10th ரிலீஸ் ஆகும்னு ஒருத்தர் டிஎம்ல கேட்டிருக்காரு. இல்ல ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னது அது டவுட் தான். அது ரிலீஸ் நெருங்க பார்ப்போம். அதே மாதிரி நம்ம டவுட்லயே இருந்த ஒரு படத்துக்கு டவுட்லயே இருந்த ஒரு படம் வந்து இப்ப கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஏன்னா வீரதீர சூரன் வந்து ரிலீஸ் மார்ச் 20. என்ன சொல்லுங்க? இல்ல இந்த டவுட் பரணியோட டவுட் மாதிரியே இருக்கு. இல்ல நான் ஒருத்தர் டிஎம்ல கேட்டிருக்காரு, அதனால தான் நான் கேட்டேன். சரி ரைட் ஓகே. இல்ல இன்னும் 27 மார்ச் குடிச்ச மாதிரி இருக்கான்னு கேட்டாப்ல. இல்ல ஆமா இல்ல அவர் எப்படி எதிர்பார்க்கறாரா? இல்ல அவருக்கு என்னன்னா வந்து படத்துல வந்து அவர் இந்த நெகட்டிவ் ஷேட் பண்றாருன்னு சொல்லி நிறைய இது வருதுல்ல. அப்ப அவர் வந்து ஸ்மோக்கிங் பண்ணி ஸ்மோக்கிங் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல.
இந்த படத்துலயாச்சும் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் அதை வந்து எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு அவரோட எதிர்பார்ப்பு. ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க அது மாதிரி ஏன்னா ஸ்மோக்கிங் பண்றாரா, பழைய அந்த கெத்து, அந்த பழைய நெகட்டிவ் ஷேடு, கிரே ஷேடு எல்லாம் பண்றாரா அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு. அதெல்லாம் அவரும் கேட்டுருக்காரு. செக் செக் அண்ணா கேக்குதானே? அடுத்து வந்து போர் அடிச்சு போச்சு. கேக்குது ஒண்ணு இல்லைண்ணே கமெண்ட்ல கேக்குது ஸ்ரீனி நீங்க சொல்லுங்கண்ணா, நான் சொல்றேன் அப்புறம். இல்ல அவர் சொல்றது வந்து என்னன்னா, இந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்எல்ல ஒரு டைலாக் வரும். இப்பெல்லாம் யாருமா நல்லவன் நடிச்சா பாக்குறா, ஹீரோ கூட வில்லனா நடிச்சா தான் ரசிக்கிறாங்க, அந்த படம் தான் ஓடுதுன்னு சொல்லிட்டு பீரியட்ல நடக்கிற போர்ஷன்லயே அந்த டைலாக் வச்சிருப்பாங்க. அப்படிதான் இப்ப எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அதானே? அதேதான். அடுத்து என்னமோ சொல்ல வந்தேனே, மார்ச் 27 வீரதீரசுரன்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை இன்னைக்கு அவங்க பிஆர் ஒர்க்லயே அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. டைரக்டர் சு அருண்குமாருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் விசஸ் பிடிஎஸ் விட்டுருந்தாங்க. அந்த பிடிஎஸ்ல டேக் மென்ஷன் பண்ணிட்டாங்க, வீரதீரசுரன் ஃப்ரம் மார்ச் 27 அப்படிங்கிறத ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் ஒரு டவுட்டு கிளியர். மொத்தம் மார்ச் 27 2 பெரிய படம் கன்ஃபார்ம். ஒன்று வீரதீரசுரன், இன்னொன்று லூசிஃபர் 2. அடுத்து வந்து இவர் படம், பவன் கல்யாண் படம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஹரிகர வீரமல்லு. அது வருமா இல்லைன்னு அதான் சிக்கந்தர் வந்து 30ஆம் தேதி போல இருக்கு. 27 ரிலீஸ் பண்ணாம 28 ரிலீஸ் பண்ணாம 30ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் பண்றாங்க போல இருக்கு. நாளைக்கு ஏதோ டீசர் வருதுன்னு சொல்லி மாவீரன் ப்ரோ அப்டேட் போட்டிருந்தாரு, அது ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. சிக்கந்தர்க்கா? ஆமா தெரியல, பாப்போம். பிரகாஷ் கமெண்ட்ல இன்னைக்கும் பாட்டு கச்சேரி வைக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் நேத்தி வந்துட்டு ஒருத்தர் கேட்டே இருந்தாரு, இன்னைக்கு வேற எதுவும் டாபிக் இல்லைன்னா அவரை பத்தி பேசுங்க, டைரக்டர் சரணை பத்தி பேச சொன்னாப்புல. பேசுவோம். சூப்பர், நானே ஆரம்பிக்கவா? ஏன் அதுக்கு முன்னாடி 15 வருஷத்தை பத்தி பேசுங்க. என்னதுங்க 15 வருஷம்? ஓ தலையாம் படமா? என்ன ப்ரோ சொல்றது, எனக்கு அது ரொம்ப முக்கியமான படம். இப்பயும் ஓடிக்கிட்டு இருக்கு, கோயம்புத்தூர்ல ஓடுது, சென்னையில ஓடுது, இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஷாருக் கான் ஃபிலிம் தான் இந்தியாவில் ஒரு பெரிய காடு அந்த படம், டிடிஎல்ஜே. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. டெய்லி அந்த படத்தை போய் பார்க்கறதுக்கு ஒரு க்ரௌட் இருக்காங்க, இன்னும் அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் வந்துட்டு அது ஒரு கிளாசிக் ஃபிலிம் தான். அது எத்தனை லவ் ஸ்டோரி இதுக்கப்புறம் வந்தாலும் தமிழ் சினிமாவோட ஒரு லவ் ஸ்டோரி லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா அது இருக்கும். பிரகாஷ் கோவப்படாதீங்க, சரி ஓகே. இல்ல அது கோபம்லாம் இல்லைங்க, இது உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச, எனக்கெல்லாம் உண்மையாலுமே நான் ஆச்சரியப்படுற ஒரு படம் என்னன்னா, ஏன்னா இவ்வளவு பேத்துக்கு பிடிச்சி நமக்கு மட்டும் அதாவது நான் பெரும்பாலும் என் ரசனைங்கிறது எப்படின்னா, பெரும்பாலான ரசனையோட தான் ஒத்து போகும் எப்பவுமே. 95% நல்ல 98 வரைக்கும் என் ரசனை ஃபுல்லா ஒத்து போகும். ரொம்ப ரேரா தான் வந்து ஒரு 50-50 வேறுபடும். ஆனா இது என்னன்னா டோட்டலாவே எனக்கு வேறுபடுற ஒரு படம்னா இது ஒண்ணுதான். எனக்கு என்னன்னே தெரியல, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இந்த ஒரு படம் மட்டும் பிடிக்கவே இல்லை. 15 இயர்ஸ் வேற வந்துருச்சு, நான் யோசிக்கிறேன் 15 வருஷம் ஆயிடுச்சு இன்னமும் பிடிக்காம போயிடுச்சு. அப்புறம் இப்பயாச்சும் பார்த்து இன்னொரு தடவை பார்த்து ஒருவேளை இப்பயாச்சும் பிடிக்க செக் பண்ணி பாரு. ஏன்னா ஹேராம் அப்படிலாம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சு, சில படங்கள் நமக்கு லேட்டா பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படியாச்சும் பாக்குற பார்த்து திரும்ப பார்க்கவே தோண மாட்டேது. அது என்ன காரணம், என்ன அதுதான் மத்தவங்க பாராட்டும் போது எனக்குலாம் என்ன நினைச்சு நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் அதாவது படங்களோட ரசனை ஒப்பீனியன்ல நான் வந்து என்ன நினைச்சு நான் என்னைக்குமே யோசிச்ச கிடையாது. ஆனா திரும்ப நான் யோசிக்கிறது இந்த ஒரு படத்துலதான். எப்படி ஊர் உலகத்துக்கே பிடிக்குது, உனக்கு மட்டும் ஏன் பிரகாஷ் பிடிக்கல அப்படின்னு அப்பப்ப கேட்டுக்குவேன். சரி ரைட், நீங்க பேசுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அதான் அது ரொம்ப முக்கியமான படம் எனக்கு பர்சனல். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதுவும் இல்லாம அந்த டைம்ல ரொம்ப கனெக்ட் ஆன விஷயம் என்னன்னா, நான் பார்த்த பல பேர் சொன்னது இது என் கதைன்னு நிறைய பேர் இந்த படத்தை சொன்னாங்க. இப்ப அந்த மாதிரி சில லவ் ஸ்டோரிஸ் தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல பார்த்த பல ஜெசி எப்படி வந்தாங்க மேல் வீட்டா அப்படின்லாம் கேட்காதீங்க, அந்த கார்த்திக் கேரக்டரோட நிறைய பேர் கனெக்ட் ஆகி இது என் கதை தான் படமா எடுத்துட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணம். அப்புறம் வந்துட்டு ஹாரிஸ்ட இருந்து வெளில வந்து வாரணமாயிரம் மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாரிஸ்ட இருந்து வெளில வந்து ரகுமான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தா ரகுமானே அவர் ரீடிஃபைன் பண்ணியிருப்பாரு. இது வரைக்கும் அவர் போட்ட பேட்டர்ன்லேயே இருக்காது, டோட்டலா வேற ஒரு ஜோன்ல இறங்கி அடிச்ச படம். ஸோ எல்லாமே எனக்கு என் தலைவன் அந்த படத்துல தான் கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ஏதோ ஒரு அலட்டிக்காம அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாப்புல. அதனால ரொம்ப முக்கியமான படம் தான். இன்னைக்கெல்லாம் நான் ஸ்டோரி போட்டிருந்தேன், பல பேர் வந்துட்டு அதுலயே ஹார்ட் எல்லாம் விட்டு ப்ரோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இன்னும் ஃபீலிங்ஸ் அடங்கல போல எவனுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் நேத்தி ஒரு 2 நாளா அவர் கேட்டிருந்தாரு. எம்எஸ் நினைக்கிறேன் அவர் பேரு. அவர் இருந்தீங்கன்னா தலைவா, இன்னைக்கு டைரக்டர் சரணை பத்தி தான் பேச போறோம். ஃபர்ஸ்ட் நானே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா, இப்ப நிறைய பேர் சொல்றாங்களா ஃபேன் பாய் ஃபிலிம் ஜிபி ஒன்னு. ஆக்சுவல் ஃபேன் பாய் சரண் தான். ஏகேக்கு அப்படி ஐகானிக்கான ஃபிலிம்ஸ் கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் காதல் மன்னன்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா, காதல் மன்னனுமே அது ஒரு பயங்கரமா ரொம்ப ரசிச்சு எடுத்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்த படங்களை நான் சொல்லவே தேவையில்ல. அமர்கலம் அட்டகாசம் ரொம்ப முக்கியமான ஃபிலிம்ஸ் அஜித் சார் கெரியர்ல கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான படமான வசூல் ராஜாவே அவர் தான் கொடுத்தாரு. ரொம்ப தரமான டைரக்டர். ஆனா அவரோட லிஸ்ட்ல நம்ம பேச மறக்கிற படங்கள் சில படங்கள் இருக்கு. அதுல வட்டாரம் ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா நிறைய கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நான் சொல்றது மேபி என்னோட பெர்ஸ்பெக்டிவ், இது ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி இருக்கும். நான் கூட 2-3 டிஎல்ல 2-3 பேர் ட்வீட் பார்த்தேன். உண்மையாலுமே ஒரு கேஜிஎஃப் லெவல்ல இருக்குங்க அந்த படம். அந்த அளவுக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அது கதையாவே அது ஒரு ப்ராமிஸை பத்தி பேசுற படம். எனக்கு அது ஒரு மினி கேஜிஎஃப் தான் அந்த படம். அந்த லெவல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அப்புறம் நிறைய படம் எடுத்தாரு. பாரதிராஜா பையனை வச்சு அல்லி அர்ஜுனான்னு ஒரு படம் பண்ணாரு. ஜேன்னு ஒரு படம் பண்ணாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மாதவன் படம். கடைசியா தான் 2-3 படம் ஒரு மாதிரி இதுவாயிடுச்சு. மார்க்கெட் ராஜா, எம்பிபிஎஸ். நடுவுல ஒரு மாஸ்டர் பீஸை விட்டுட்டீங்க. என்ன தலைவா? சொல்லுங்க தலைவா. எதுங்க? ஜெமினி. ஆப்வியஸ்லி எப்பா, ஜெமினிலாம் அது ஒரு பெரிய கதையா இருக்கு. ஏன்னா அது ஏவிஎம் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்ப ஜெமினியும் இப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருந்தப்ப இவர் போய் டைட்டில் என்னன்னு கேட்டாங்களாம். இவர் சொன்னதே சாய் சித்ரா சொல்லியிருந்தாரு, சார் டைட்டில் ஏவிஎம்மின் ஜெமினி அப்படின்னாராம். என்னையா அது அப்படின்ட்டு கொஞ்சம் ஜர்க்காயி அப்புறம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு வச்சாங்களாம். நிறைய பேருக்கு அந்த படம் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏவிஎம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாங்க உள்ள. கேக்குறீங்களா? ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. இப்ப கேக்குதுங்களா? கொஞ்சம் பெட்டர். சொல்லுங்க ப்ரோ. நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல எனக்கு நிலவரம் தெரிஞ்சு பார்த்த படம் ஜெமினி தான். ஏன்னா நான் திருவள்ளூர்ல இருக்கேன். ஹலோ, கேக்குது சொல்லுங்க. திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா அங்க டிவிஎஸ் 50 இது இருக்கும். ஒரு ஷோரூம் ஒன்று இருக்கும். அங்கதான் சர்வீஸ் பண்ணுவாங்க. எங்க அப்பா அங்கதான் இப்ப வண்டி எடுத்துன்னு வந்துடும். அங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அங்கதான் விட்டாருங்க. ஈவினிங்கா எடுத்துங்க வண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அந்த ஜெமினி படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆப்போசிட்லயே துளசி தேட்டர்னு ஒன்று இருக்கு. அது யாராச்சும் மென்ஷன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யாரா பார்த்துருந்தா, துளசி தேட்டர்னு சொல்லிட்டு திருவள்ளூர்ல அந்த தேட்டருக்கு கூட்டின்னு போனாரு. கூட்டு போனும்போது ஃபர்ஸ்ட் நான் பார்த்த தியேட்டர்ல, அதுக்கு முன்னாடியே கூட்டின்னு போயிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த படம் அதுதான். அப்போ அந்த அந்த ஓப்போட பாட்டை நான் ஸ்கூல்ல ஒரு 100 முறை பாடியிருப்பேன் அந்த பாட்டை. அது பயங்கரமா எனக்கு அது என்ன அந்த படத்தோட இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போதைக்கு. ஆனா பயங்கரமா எனக்கு வைப் ஆயிட்டு ஓப்போடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே பாடுறது செய்யறது பயங்கரமா இருந்தது. அந்த வைப்லாம் அப்பெல்லாம் வேற லெவல் அந்த படம் ஜெமினி. அதை இங்க சொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் இது பண்ணாங்க. வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் தலைவா. ஆக்சுவலா அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் இருக்கு. என்னன்னா, சொல்றீங்களா? நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. அதனால என்ன, நீங்க சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சரணை பத்தி எல்லாரும் கண்டிப்பா ஏதாவது சொல்லுவீங்க. நான் ஒரு வித்தியாசமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கடைசியா சொல்லுங்க. நான் அசல் படத்துக்கு என்னுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் கட் அடிச்சுட்டு நான் அசல் படத்துக்கு போய் பார்த்தேன் சரணுக்காக. ரொம்ப சந்தோஷம் தலைவா. அது என்னன்னா, ஜெமினில ஏவிஎம் எனக்கு கரெக்டா கவுண்ட் மட்டும் ஞாபகம் இல்லை. ஆனா நான் பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, மனோரமா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ல ஒரு 24 படமோ இல்ல 49 படமோ, கவுண்ட் மட்டும் ஞாபகம் இல்லை, பண்ணியிருந்தாங்களாம். ஸோ இந்த படம் பண்ணாங்கன்னா 25வது படமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சரண்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ அந்த கேரக்டரே இல்லையா. அவர் ஃபாரின்ல சாங் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பாட்டுனா இந்த பாட்டு, கட்ட கட்ட நாட்டு கட்ட, அந்த பாட்டு எடுத்துட்டு இருக்காராம். அப்போ சரி சார் நான் பண்றேன் அப்படின்ட்டு, நீங்க பாத்தீங்கன்னா படம் த்ரூ அவுட்டா வர மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நாள்ல ஷூட் பண்ணாராம். என்டையர் மனோரமா போர்ஷனை ஒரே நாள்ல ஷூட் பண்ணி முடிச்சேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தாரு.
இன்னொன்னு கே பாலச்சந்தர்ட்டேருந்து வந்த ஒரு டைரக்டர் சரண். அவர் வந்துட்டு இந்த மேகசின்ல எல்லாம் ஒர்க் பண்ணி ஜேர்னலிஸ்டா இருந்து அப்புறம் உள்ள வந்து அப்புறம் கேபிட்ட நிறைய ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணி அப்படி வந்த ஆளு. போதும், நானே நிறைய பேசிட்டு இருக்கேன். மத்தவங்களுக்கு எல்லாம் சரண் பிடிச்ச படம் என்னன்னு சொல்லுங்க, பேசுவோம். நான் ஜெமினி வந்து தியேட்டர்ல பார்த்த படமும் ஜெமினி தான் ப்ரோ. எனக்கு வசூல் ராஜா எங்க அம்மா கூட பயங்கரமா பார்த்தேன். பிடிக்கும். வசூல் ராஜா சூப்பர் படம். வசூல் ராஜா சொல்றதுதான் எனக்கும். எனக்கு வசூல் ராஜா தான். இதுல என்ன ஹைலைட்னா ஓகே படம் வந்துட்டு படம் பாட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஆண்டவர் பண்ண படம். அந்த அவருக்கு படம் மேல பாட்டெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லையாங்க. அந்த ஏன்னா அந்த முன்னாபாய் சுச்சுவேஷன்ல ஏபிபிஎஸ் பொதிகை டீம்ல வருங்க அந்த பாட்டு. ஐயோ, எல்லா பாட்டும் போடுவாங்க, ஒலியம்ல போடுவாங்க அந்த டைம்ல. வேற லெவல்ல. இப்பா இங்க தூக்கி ஒளியும் கட்டலாம். ஒளியும் பொதிகை டிவியா தலைவா? என்ன தலைவா எங்கேயோ சொல்ற? உண்மை நாங்களும் தலைவரே, தமிழ்நாட்டுல வந்துருச்சுல. உண்மை அப்படியா? சொல்றேன். ஓகே ஓகே. வேற லெவல்ல இருக்கும். இல்ல அந்த சீனாத்தானா முன்னாபாய் படம் பாட்டெல்லாம் நான் ரீமேக் இன்னைக்கு அது. கூட எனக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சுமா. இன்னைக்கு கூட சீனாத்தானா பாட்டை ஹெட்செட்ல போட்டு நான் பாட்டு டான்ஸ் ஆடினு இருப்பேன். அப்படி இருக்கும் அந்த பாட்டெல்லாம். வேற லெவல் அந்த பாட்டு, அந்த இதெல்லாம். ஐயோ, மறக்கவே முடியாது. ஆமா, அவர் கமலுக்கு நம்பிக்கையே இல்லையா அந்த படம். டக்குன்னு படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது போது செவுத்துக்கு நடுவுல அவரை வச்சு, இல்ல நீங்க இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த படம் மேல நம்பிக்கை இல்ல, நீங்க வேற ஒரு கதை பண்ணிட்டு வாங்க, அப்ப கூட நான் பண்றேன்லாம் சொன்னாராம் கமல். சார் இல்ல சார், இது நீங்க பண்ணா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி 45 நாள்ல எடுத்தாராம். 45 நாள்ல எடுத்த படம். அது எல்லாத்தையும் சொன்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கமல் போர்ஷனை 45 நாள்ல முடிச்சாரு. படம் ரிலீஸ். அப்ப நான் அட்டகாசம் ஷூட்டிங் வேற பண்ண, அந்த படம் போய் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னாரு. அது மாஸ்டர் பீஸா கொடுத்துட்டாரு. கமல் வந்துட்டு இன்ட்ரெஸ்டே இல்லாம பண்ண படமே இப்படி. அப்ப இன்ட்ரெஸ்டோட பண்ண படம்லாம் இப்படி. அந்த மாதிரி ஒரு சம்பவம் அது. அடுத்து வேற யாராவது சொல்லுங்க, நான் ரொம்ப பேசுறது எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே அதனுடைய காமெடி வந்து எனக்கு எனக்கும் அந்த காமெடியோட பிரேக் ஆகுதானே பஞ்சதந்திரமா இல்ல, இருக்கும். நீங்க பேசுறப்ப மட்டும் பிரேக் ஆகுது. நான் வெளில போயிட்டு வரேன். ஓகே ஓகே ஓகே. வெளில போயிட்டு இருந்தா பரணி வேற விட மாட்டானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ போட்டிருக்காரு சுகுமார் ப்ரோ சப்தத்துக்கு. டாப் கிளாஸ் டெக்னிக்கல் ஸ்னஃப் இன்வெஸ்டிகேஷன் ஹாரர் எண்டட் வித் டாப் இன்ட்ரமிஷன். ஏங்க அந்த படம் ஆல்ரெடி வந்து எல்லாருமே பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்ட்டாங்க. சுகுமார் ப்ரோ நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாரு, கவலையப்படாதீங்க. அந்த படம் தைரியமா இல்ல தைரியமா பாருங்க. இது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்து எல்லாருமே நல்லா இருக்குன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு இங்க பார்க்க முடியாது, ஏன்னா ரிலீஸ் ஆகல. ஓகே, எல்லாரும் பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த படம் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா மேபி ஒரு 3 டிக்கெட் 4 டிக்கெட் கிவ்வே கொடுக்கலான்னு இருக்கேன். ப்ரோ ஒண்ணே ஒன்று சொல்லிட்டீங்களா? ஜிபி வந்து சாங்ஸ் எல்லாம் டிஎஸ்பி இல்ல அதுவும் ஜிவி பிரகாஷா? நான் தான் 2-3 நாளா சொல்றேனுங்க, எல்லா சாங்ஸுமே ஜிவி பிரகாஷ் தான். எல்லா சாங்ஸும் ஜிவி பிரகாஷ் தான். ஓகே ஓகே. எனக்கு என்னமோ இது ஹைஸ்ட் ஸ்டோரி மாதிரி இருக்கு. இல்ல டீசர் வரட்டும், நாளைக்கு மறுநாள் தானே, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு இப்போ என்ன ஸ்டோரிங்கிறத டீட்டெயில்டா பேசலாம். ஓகே, மற்றவங்க யாரும் எதுவும் பேச வேண்டியது இருக்கா? பேசிடுங்க. விஷால் ப்ரோ வரட்டும். ப்ரோ ஒண்ணே ஒன்று, இப்போ பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இந்த 3 கேரக்டரும் வந்து இப்போ எலோட் பண்ணுவாங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் மட்டும் எலோட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதாக இருக்குங்க உங்களுக்கு டீசர்ல? இல்லை எலிவேட் பண்ணுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. ரிவீல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டரும் 3 கேரக்டர் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. 3 கேரக்டர் கிடையாது, இல்ல 3 லுக்கு தானே. 3 லுக்கு, குட் பேட் அக்லி, ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர் ரொம்ப கெட்டவர், இந்த 3 தான். இல்ல அதெல்லாம் தெரியலங்க, அவங்க என்ன காரணம் இல்ல டைட்டிலே தெரிஞ்சிச்சுல, டைட்டில் சொல்ற மாதிரி வேணா நீங்க எதிர்பார்க்கறீங்க. 3-4 லுக்கு எதிர்பார்க்கலாம் டீசர்ல. காமிச்சிட்டாரு. அப்ப இது பண்ணதே வந்து பயங்கரமா இருந்தது, செம்ம மாசா பண்ணிருக்காங்க. என்ன பண்றது தெரியல, ஊர்ல எல்லாம் எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துக்கிட்டு, நான் வந்து விடாமுயற்சிக்கு வந்து ஒரு 50 டிக்கெட் வந்து எஸ்ஜே சினிமாஸ்ல எடுத்து கொடுத்துங்க, நகரில. ஹலோ
கேக்குதுங்களா? டிக்கெட் 500 ஆச்சுங்க நகரில 500 ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா ஃபர்ஸ்ட் ஆமா ஆமா நாள் ஆமா நான் நகர்ல தான் எல்லாருக்குமே டிக்கெட் நம்ம ஏரியால எல்லாருக்கும் 50 எடுத்து கொடுத்தீங்களா? ஆத்தாடி ஆத்தாடி இவர்த்துக்கு உள்ள இல்ல இழுத்து போடுங்க அண்ணன் பாப்பா. பிஎல் நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு. நகைக்கடை நடந்து வருது இழுத்து உள்ள இழுத்து போடுங்க. இல்ல இல்ல நமக்கு வந்து 25,000 செலவு பண்ணீங்களாண்ணா? தலைவரே அந்த படத்துக்கு எனக்கு 30,000 35,000 செலவாயிடுச்சு விடாமச்சு. நான் என்ன ரொம்ப பண்றது? சந்தோஷம் நீ சொல்றது எல்லாமே ஆச்சரியமா குட் பை இருக்குண்ணே. எத்தனை டிக்கெட் சொல்லிருக்காங்க உங்கள்ட்ட? குட் பேட் இல்ல அக்லிக்கு குட் பை வந்து இங்க எத்தனை டிக்கெட் பிரீமியர் சொல்லிருக்காங்க? ஷோன்றாங்க. பிரீமியர் ஷோன்றதுனால இங்க தெரிஞ்ச தியேட்டரு, அதனால நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு 6 AM அங்கதான் பாக்கணும்னா வேற வழி கிடையாது. அங்க திரும்ப ஒரு 50 டிக்கெட் புக் பண்ண வேண்டியதான், வேற வழி இல்ல. இல்ல அங்க பாக்குறதுனால 500 முடிஞ்சு போயிரும். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் கவுண்டர் டிக்கெட்டுக்கு. இங்க பிரீமியர் போட்டாலும் டிக்கெட் 1000 ரூபாய் 2000 போகுமே. அப்ப நான் 50 மட்டும் டிக்கெட் போய் டிக்கெட் பார்த்து என்ன வந்துடுவேன். பண்ணுவீங்க? எனக்கு போடா எப்ப போங்கடா பேசாம. எனக்கு வந்து ஏதோ ஒரு 20,000 30,000 செலவு பண்ணலாம் தலைப்படத்துக்காக அதுக்குன்னு சொல்லிட்டு. ரைட்டு ரைட்டு நகை எழுதி வாங்கிடலாம். ரைட்டு வண்டியை அது எடுங்கடா. அவர் ஐடி கேர் என்ன ப்ரோ எனக்கு காட்டல. இல்ல அதுக்கு மேல ஆக்சுவலா என்னால பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல பிரீமியர் ஷோ போட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிக்கெட் ரேட் 200 ரூபாய்க்கு கம்மியா வாங்கணுமா? 200 ரூபாய்லாம் இருக்காது ப்ரோ. 1000 ரூபாய்க்கு இல்ல மேலதான் இது இருக்கும் இல்ல கம்பல்சரி. 200 ரூபான்னா எனக்கு தெரிஞ்சு திருச்சியில வாங்கலாம்னு தோணுது. கண்டிப்பா சொல்றேன். 200 ரூபாய்னா இந்த ஸ்பேஸ் நீங்க போடுறீங்கல்ல, இல்ல பரணி இந்த டிக்கெட் 200 ரூபாய் டிக்கெட்னா இந்த ஸ்பெஷல் பிரீமியர் ஸ்பேஸுக்கு நானே வந்து இல்ல 20,000 ரூபாய் டிக்கெட் நானே புக் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. எந்த இதுவுமே கிடையாது. இல்ல 200 ரூபாய்க்கு டிக்கெட் போடுவாங்க. அந்த டிக்கெட் புக் தான் பண்ண முடியாது. போடுவாங்க, ஏன்னா திருச்சியில போடுவாங்க, கண்டிப்பா போடுவாங்க. அத ஏன்னா பரணி பண்றீங்க? அன்னைக்கு புக் பண்ண மாதிரி பண்ணாதான் உண்டு. அப்படி இல்ல அப்படி அன்னைக்கு பண்ணுவாங்கல்ல. பண்ணீங்களா அது மாதிரி இல்ல அது மாதிரி பண்ண இந்த படத்துக்கு இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நினைக்கிறேன். நம்ம ஏன்னா கவுண்டர்ல போய் இங்க வாங்கிடலாம். இல்ல கவுண்டர்ல வாங்க இங்க முடியாது ஐயா. கொடுத்துருவாங்க. சரி ரைட் எங்க வாங்க என்ன 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 பண்ணுவாங்கன்னு சொல்றேன் கேட்டுங்களேன். சொல்லுங்க. திருச்சியில வந்து சிங்கிள் ஸ்கிரீன் பூராமே கண்டிப்பா அது வந்து ஃபேன்ஸ் கிளப்பும் தேட்டருக்காரங்களும் வெளியே கவுண்டர்ல வெளியே 500 1000 தான் வித்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரீமியர் போட்டாங்கன்னா இந்த ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணக்கூடிய தேட்டர் 4 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்ஏ சினிமாஸ், சோனா, ரம்பா, மெகாஸ்டார் இந்த 4 தேட்டரும் ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே கண்டிப்பா சிங்கிள் ஸ்கிரீன்லயும் எல்லாமே ஒன்று ஃபேன்ஸ் கிளப் போயிடும், இல்லை தேட்டருக்காரங்களே பிளாக்ல எடுத்துருவாங்க, இல்லைன்னா விஐபிங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 4 தேட்டர் என்ன பண்ணுவாங்க கேட்குறேன். இந்த 4 தேட்டர்லையும் ரொம்ப ஓவர் ஹைப் இருக்க படங்களுக்கு 30% ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுவாங்க. மிச்சம் 70% தேட்டருக்கு எந்த ஃபேன்ஸ் கிளப்பும் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஃபேன்ஸும் கொடுக்க மாட்டாங்க. டேரக்டா விஐபிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏகப்பட்ட டிமாண்ட் வரும். அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்துவாங்க. எதுக்காக அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க டிக்கெட் ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க, ஜஸ்ட் 200 தான் கொடுப்பாங்க. ஆனா எதுக்காக அதை கொடுக்குறாங்க அப்படின்னா 3 விஷயத்துக்காக. ஒன்னு ஃபேன் கிளப்ல கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு செலிப்ரேஷன் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன்னு மொரட்டு ஹைப்ல இருக்க படத்துக்கு தேட்டர் நாசி பண்ணிடுவாங்கிற பயம். இன்னொன்னு ஒரு ஃபேன்ஸ் கிளப் ஒரு சைடு கொடுத்துட்டா இன்னொரு குரூப் ஒன்று வாங்காத குரூப் என்ன பண்ணும், வேணுக்கே உள்ள வந்து சீட்டை கிழிக்கும். அது எந்த ரசிகர் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு குரூப்புக்கு நீங்க டிக்கெட் நமக்கு பேசி பேரம் பேசி நமக்கு படியில படங்கள் பழைய படங்கள் காப்பாங்க. எனக்கு கிடைக்காத பொண்ணு வேற எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி, எனக்கு கிடைக்காத வேற எவனுக்கும் கிடைக்கக்கூடாது உள்ள போய் தேட்டர் சீட்டை நாசி பண்ணுவாங்க. இவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட் கட்டுவாங்க. அந்த ஃபேன்ஸ் கிளப் நடத்துறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபேன் கிளப்ல ஒரு தேட்டர்ல வந்து ஒரு 500 சீட் இருக்கு அப்படின்னா ஒரு 500 சீட்டுக்கான அமௌண்ட் உங்களுக்கு சும்மா தோராயமா ஒரு 1 லட்சம் வச்சுக்கோங்களேன். அந்த 1 லட்சம் மட்டும் டிக்கெட் ரேட் கொடுக்க மாட்டாங்க தேட்டருக்காரங்க. 1.5 லட்சம் 2 லட்சம் கேட்டு வாங்கிக்குவாங்க. எதுக்காக அந்த கூட்டத்தில் வாங்குறாங்க அப்படின்னா ஷோ முடிஞ்ச அப்புறம் அந்த அமௌண்ட் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, எக்ஸ்ட்ரா வாங்குற அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எதுக்காக அதை பிடிச்சி வைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபேன்ஸ் கிளப்ல யார்ட்ட கொடுத்துறாங்களோ அவங்க தான் பொறுப்பு. ஓகேங்களா, அவங்க தான் பொறுப்பு. அதுக்காக அந்த அமௌண்ட்டை கழிச்சு கொடுக்குறதுக்காக அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குவாங்க. இதுக்காகவே வேணுக்கே நம்ம டிக்கெட் கிடைக்காத குரூப் என்ன பண்ணும், வேணுக்கே உள்ள வந்து ஒரு 4-5 பேர் உள்ள எப்படியும் பூந்துருவாங்க. மற்ற நாள்ல நீங்க தேட்டரில் பாதுகாப்பாக உள்ள விட்டலாம். இது மாதிரி செக்கிங்ல நடக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண, ஏதாவது வேணுக்கே வந்து வம்புழுத்து சண்டை ஒன்று போட்டு சேரை உடைக்கிறது வேணுக்கே தான். இது வந்து இயல்பாகவே நடக்கும். அவங்க நம்மளும் கேட்கலாம், அவங்களும் ஃபேன்ஸ் தானே இவங்களும் ஃபேன்ஸ் தான் கேட்கலாம். அப்படி கிடையாது. இங்க எல்லாமே ஈகோ தான் பிரச்சனை. தனக்கு கிடைக்க வேண்டிய பணம் அவனுக்கு கிடைக்குது, அவனுக்கு கிடைக்க வேண்டிய டிக்கெட் அவனுக்கு கிடைக்குது. அந்த ஈகோ பிரச்சனையில ஏகப்பட்ட அலும்பு பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த பெரிய பெரிய தேட்டருக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான ஓவர் ஹைப்ல இருக்க படங்களுக்கு பெரிய பெரிய விஐபி கொடுத்துருவாங்க. அவங்க என்னன்னா சேஃபா முத நாள் அப்படியே கார்ல வந்து இறங்கி படத்தை உள்ள உட்காந்து தேட்டருக்கு பாதுகாப்பு சொகுசா எந்த பிரச்சனை இல்லாம கேண்டீன் வியாபாரத்துல இருந்து எல்லாமே பயங்கரமா போகும். சேஃப் பர்சன் தான் எல்லா தேட்டருக்காரங்களும் பார்ப்பாங்க. இப்பயும் அது மாதிரி தான் நடக்கும். 70% டிக்கெட் வந்து இது மாதிரி விஐபிங்களுக்கு, பணக்காரங்களுக்கு, இண்டஸ்ட்ரி மொத்தமா அந்த டிக்கெட்ல அவங்க ஸ்டாஃபுங்களுக்காக எடுப்பாங்க சில நேரம், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மிச்சம் 30% ஆன்லைன்ல ஓப்பன் ஆகும். அது நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா எப்படி வேணா சொல்ல போனா ஒரு விஏ வேலை வந்து ஒரு 340 போஸ்டிங் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி 340 சீட்டு தான் இருக்கும் தேட்டர்லயே. அந்த 340 சீட்ல வந்து 50 சீட்டு 60 சீட்டு ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 1000 பேர் வந்து டிக்கெட் ஒரே இடத்துல புக் பண்ணுவாங்க. எதுவுமே கிராஷ் ஆகி கடைசி எதுவும் கிடைக்காம போயிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச விஐபி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்குவேன்.
திருச்சியில. ஓகே வாங்கி கொடுங்க. அவர் பேர் பிரகாஷ் மகாத். சொல்றேன் அந்த மாதிரி வாங்கினா ஒரு டிக்கெட் தான் வாங்கலாம். ஒரு டிக்கெட் நம்ம மூச்சை போட்டு ஈஸியா சொல்லி வச்சு வாங்கலாம் வச்சுக்க. நம்மள நம்பி கூட வராங்கல்ல நம்ம நண்பர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் இப்போ நம்ம கூட படம் பார்க்கணும்னு வருவாங்க. ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸை விட்டுருங்க, அது 2 பேத்துக்கு மட்டும் எப்பவும் எடுத்து கொடுப்பேன் லோக்கல் திருச்சிக்காரங்களுக்கு. மற்ற எல்லாமே நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் கூட்டு போகணும்ல, அந்த பொறுப்பையும் சேர்த்து வாங்கியிருக்கோம்ல. சரி ரைட் பாப்போம், அந்த சமயத்துல பேசுவோம். பிரகாஷ் நான் கமெண்ட்ல கூட சுகன் திருச்சின்னு சொன்னானே கேட்டிருக்காரு. சிவகார்த்திக் என்ன சொல்றாரோன்னு நினைச்சிட்டேன் ப்ரோ. பிரகாஷ் இல்லைங்க கமெண்ட்ல சுகன் ப்ரோ கேட்டிருக்காப்ல, இன்னைக்கு அந்த குச்சின மாத்தா பெட்டி அந்த சாங் போட்டீங்களா, அதுக்கு என்ன கதைன்னு கேட்டிருக்காப்ல. அது சொல்றது இல்ல அண்ணா, ஏன்னா இப்படி பண்ற? சொல்றது இல்ல, அடுத்தது வந்துருவோம். அடுத்த டாபிக் சரி, டைரக்டர் சரண் பத்தி சொல்லுங்க. பிடிச்ச படம் என்னன்னு சொல்லவே இல்ல. சரண் ஒரே டைரக்டர் சரண் பத்தி ஒரு இது. சரணை மட்டும் ஒரே இப்போ நானு. ஹலோ, 2 பேர் பேசுற மாதிரி இருக்கு. யார் 2 பேர் பேசுறீங்க? நான் சொல்லிருங்க, 2 பேர் ஸ்பீக்கர் காமிக்குது. ப்ரோ நான் ஆஃப் பண்ணிட்டேன், பிரகாஷ் ஆஃப் பண்ணிட்டேன். அவர் பேசணும், நான் பேசட்டுமா? நானே பேசட்டுமா? பிரகாஷ் பேசுறீங்க. அடுத்தது வந்து வேற யாரு? டி முருகேஷ் அடுத்து பேசுறேன். ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ ஒன்றும் இல்லை, இப்போ ஏப்ரல் 10 வந்து இட்லி கடை வர சான்ஸ் இருக்கா? இல்லை இன்னொரு நாள் ஷூட்டிங் இருக்குங்கிறாங்க, முடிச்சுட்டு வந்துருமா இல்லை டிலே ஆகும்? இல்லை, அந்த படம் தள்ளி போகிற மாதிரி கேள்விப்பட்டேன். ப்ரொடியூசர் 2 தடவை ஆனால் டேட் ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. அதனால ப்ரொடியூசர் சொல்றது தான் கரெக்டாக முறையா இருக்கும். அவங்களே வந்து இப்போ நமக்கு இந்த வாரம் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன் அதிகபட்சம். ஏன்னா இந்த வாரத்துக்குள்ள அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்கு அவங்களுக்கு. ஏப்ரல் 10னா அதை ரீகன்ஃபார்ம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, மார்ச் 1 வீக்குள்ள. அதில் ஒரு 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 5-6 நாள், ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி அந்த அந்த அப்டேட் எதுவுமே வரல, கண்டிப்பாக படம் அது ஜூன் மாதத்துக்கு மேலே போகுதுன்னு அர்த்தம். ஏப்ரல் இல்லைன்னா அதை விட்டால் மே மாதம் கிடையாது. நிறைய பேர் மே 1ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மே 1 ரெட்டர் கூட ரிலீஸ் ஆகலை. அதை விட்டா டேரெக்டாக ஜூன் தாண்டி போகுதுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஜூன் தாண்டி போனா மொத்தமா கொலாப்ஸ் இல்ல, அங்க குபேரா நடுவுல இருக்கு. அது தாண்டி போனா அந்த தேரே இஷ்குமேன் வந்து செப்டம்பர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அது இருக்கு. அதுதான் மற்ற நடிகர்களுக்கு பிரச்சனை கிடையாது. தனுஷுக்கு மட்டும் ஒரு படம் தள்ளி போச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா தனுஷ் படங்களே நிறைய லைன் அப்ல இருக்கு. ஆமா, அது எந்த எல்லா அதுதான் குழப்பம். அதுக்காக தான் அவங்க வேக வேகமா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அது சீக்கிரம், அதுக்காக இந்த வாரத்துக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரீகன்ஃபர்மேஷனோ அல்லது வந்து ஏதாவது தெளிவான முடிவு இந்த வாரத்துக்குள்ள வந்துருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நாளைக்கு கன்ஃபார்ம் ஆச்சு நமக்கு தகவல் வந்து கண்டிப்பா சொல்றேன். ஓகே ப்ரோ, ஜூலை 27 ரிலீஸ் ஆலாமே ப்ரோ. போன வருஷம் ராயன் ரிலீஸ் ஆன டேட்லயே ஒரு சென்டிமெண்டா ப்ரோ. அந்த டேட்லாம் ப்ரோ குபேரா லாக் பண்ணிருக்காங்க. குபேரா தீபாவளிக்கு வரலாம் ப்ரோ. செப்டம்பர் மாசம் தேரே இஷ்குமேன் லாக் பண்ணிருக்காங்க ப்ரோ. அக்டோபர் மாசம் எங்கிட்டு போனாலும் தனுஷ் படமே நிக்குது, என்ன பண்றது? அவ்வளவு படங்கள் இருக்கு தனுஷுக்கு. எல்லாமே என்னன்னா எல்லாமே அந்தந்த லாங்குவேஜ்ல வந்து நல்ல நல்ல டேரக்டர். சேகர் கமுலா தெலுங்குல சூப்பர் டேரக்டர், ஹிந்தியில இப்ப நமக்கு ஆனந்த் எல் ராய் சொல்லவே தேவையில்லை. அது மாதிரி வந்து ஒரு நல்ல நல்ல காம்பினேஷன் இருக்கப்ப ஒரு பர்ஃபெக்ட் கேப்ல வரணும்ல தனுஷ் படமே, எந்த ஒரு போட்டியும் இல்லாம அவர் கூட போட்டி இல்லாம வரணும்ல மெயினா. இன்னொரு சைடு அவரே வேற டைரக்ட் பண்றாரு இட்லி கடை. ப்ரோ இட்லி கடை வந்து தெலுங்கு ஹிந்திலாம் இல்லையே ப்ரோ. ஏன் இப்போ ராயன்லாம் தெலுங்குலயும் விட்டாங்க, அது ஆந்திராலையுமே நல்ல கலெக்ஷன் பண்ணி ஒரு இட்டாச்சு. இப்போ இட்லி கடை வந்து வெறும் தமிழ்ல மட்டும் ஏன் பண்றாரு? அதையும் தெலுங்கு விட்டுருக்கலாமே, தெலுங்கு ஹிந்தியில அப்படின்னு. வெறும் தமிழ் படமா எல்லாத்துலயுமே பண்றாங்க ப்ரோ. தெலுங்கு வரும், தெலுங்கு தமிழ் 2 வரும், மற்ற லாங்குவேஜ்லாம் வராது. தெலுங்கு தமிழ் இல்ல மற்ற லாங்குவேஜ் ஹிந்தியில ஏன் வராதுன்னா, ஹிந்தியில வந்து இதுக்கான அவசியமே இல்லை. நீங்க ஜாகிரபியே இந்த ஜாகிரபி அந்த ஜாகிரபியை ஒப்பிட முடியாதுல்ல. இந்த படம் இது பவர் பாண்டி மாதிரி படத்தை ஹிந்தியில வெளியிட மாட்டார்ல, அதனால. சரண் மூவில வந்து வாங்க தலைவா ஜெமினி வந்து பாப்புலரான மூவி நமக்கு தெரியும். இன்னொரு மூவி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் அதிகமா கேக்குது ப்ரோ நீங்க பேசுறத விட. ஒன் செகண்ட். அவருக்கு ஒரு அர்ஜுன் தாஸ் ஃபேன் என்ன, அப்பப்ப அப்படிதான் அவரு. இல்ல அதாவது இன்னொரு மூவி வந்து நிறைய பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல, விஜய் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அதை ஏன் கேக்குறீங்க ப்ரோ? அது உங்களுக்கு பிடிக்குமா? சரி சொல்லுங்க. செம்ம சாங்ஸ், செம்மையா இருக்கும் சாங்ஸ். பக்கத்துல சிவராத்திரி விசேஷம் கோயில் எது இருக்கீங்களா? அதுதான் எனக்கும் தோணுது. தோழர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை. ஏன்னா அது மட்டும் தான் கேக்குது, நீங்க பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. தோழர்கிட்ட ஒரே ஒரு ஹலோ யார் இளமரதன் பாயல தோழர்கிட்ட ஒரே வார்த்தை பேசுறாங்க. ஹலோ பேசுங்க சொல்லுங்க ப்ரோ, கேக்குது.
ஒன்றும் இல்லைங்க, நானும் ஒரு அம்பேத்கரிஸ்ட்டு. எனக்கு அம்பேத்கர் ரொம்ப பிடிக்கும். பாரஞ்சித்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அவர் பக்கத்து ஊர் தான் நானு. ஆனா வந்து விஜய் பத்தி போடும்போது மட்டும் ட்வீட் பண்ணும்போது நீங்க என்ன பிளாக் பண்ணி விட்டீங்க. ஏன் அது? தெரியலையே எந்த வீட்டுக்கு பிளாக் பண்ணேன்னு. இந்த ஸ்பேஸே ஒரு மாதிரி பிளாக் எடுத்து விடுற ஸ்பேஸா ஆயிடுச்சு. எல்லாரும் மேல வந்து எதுக்கு பிளாக் பண்ணீங்கன்னா குடும்பங்கள் சத்தியமா எனக்கு கொண்டாடும் இல்ல இல்ல, ஸ்பேஸ்ல நான் வந்து அததான் உங்க என்னன்னா ஐடியாலஜி எனக்கு வந்து எனக்கு நான் வந்து ரஞ்சித்தோட பயங்கரமான இல்ல ஃபேனு. நான் நான் என்ன சொன்னதுக்காக பிளாக் தங்கலான் பண்ணேன்னு சொல்லுங்க. படத்தையே நான் உங்க தங்கலான் இல்ல மாமன்னன் படம் உங்க பக்கத்துல உட்காந்தா ரோஹின் இல்ல டேபிள்ல ப்ரோ பார்த்தேன் நானு. அதெல்லாமே ஓகே ப்ரோ. நான் இன்னொன்னு சொல்றேன். நான் வந்து எதிரி என் ஐடியாலஜி வேற ஐடியாலஜி இப்பெல்லாம் பார்த்து பிளாக் பண்றது கிடையாது. அந்த ட்வீட்டுக்கு ரிலவெண்டா இல்லாம ஏதாவது கோட் பண்ணாங்க இல்ல ட்வீட் பண்ணாங்க இல்ல பர்சனலா ஏதாவது பேசினாங்க அப்படின்னா பிளாக் பண்றேன். பர்சனலா நான் எப்பவுமே யாருமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன். யாருமே அதாங்க நீங்க கெட்டா என்ன பேச நான் அதை பண்ணல இதை பண்ணல என்ன பண்ணீங்கன்னு இது சொல்ல மாட்டேன். ஏதோ பீஸ்ட் டைம்ல ஏதோ வச்சு நான் ஏதோ போட்டேன். நீங்க வந்து அஜித் சார் இந்த மாதிரி பண்றீங்க, நான் ஏகே ஃபேனு. அதுல வந்து பேசும்போது பட்டுன்னு பிளாக் பண்ணி விட்டீங்க. அது கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல இல்லைங்க. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இப்போ நான் பேசுறதுக்கு இந்த ஸ்பேஸ் ஆறக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். விஜய் பேசின ஸ்பீச் இன்னைக்கு வந்து முட்டாள்தனமான ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையை போட்டிருந்தேன். இது வந்து இது இப்ப பீஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா அதுக்கும் நான் அஜித் படத்தை பிடிக்கலன்னு சொல்றதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இல்ல இன்னொன்னு எனக்கு அப்படி ஃபேன் பாய் அது இதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எங்க எருமாடு வயசாயிருச்சு எனக்கு இல்ல நீங்க 34 என்னையா இருந்தாலும் வயசாயிருச்சு. நான் வரும்போது வந்து நீங்க ஃபேன் தான் தான் பயங்கரமா ஃபேனு இது அது இது பண்ணுவீங்க. என்னையா இல்லாம இருந்தாலும் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு சொல்லிருங்க, அது எனக்கு தெரியும். இல்லங்க நான் அதை பிரகாஷ் மட்டும் நீங்க ஒரு சொல்லல. அஜித் fan எனக்கு தெரியும்னா நான் அதை மட்டும் சொல்லல. இப்போ நான் விடாமுயற்சிக்கு முதற்கொண்டு ஊரே நல்லா இல்லைன்னு சொல்லும் போது நான் விடாமுயற்சி கிட்டத்தட்ட அதாவது ரொம்ப வளர்ந்துருச்சு. நான் வந்து ப்ளூ டிக் வச்சிருக்கேன். ஓகே ஓகே அந்த ஓகே. எனக்கு வேர்ட் லிமிட்டே கிடையாது. அதாவது ரொம்ப நேரத்துக்கு அந்த புரியுது. வேர்ட் லிமிட் முடிஞ்சு உனக்கு என்னதான் ப்ளூ டிக் இருந்தாலும் நீ இதுக்கு மேல பேச முடியாதுடான்னு என்னை நிறுத்திருச்சு ட்விட்டர். ம், 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 ம். அந்த அளவுக்கு பேசியிருக்கேன். அதான் நான் தான் சொல்றேன்ல. இப்ப நான் இன்னொன்னு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து என்னை வந்து நிரூபிச்சு நெருப்பை போட்டு தாண்டுற இதெல்லாம் எனக்கு கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி ஏதாவது கோட் பண்ணும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் பிடிக்கலன்னு போட்டிருக்கீங்க. ஏன் பிடிக்கல? இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, ஏன் பிடிக்கல அப்படி கேட்டா பதில் சொல்லலாம். கண்டிப்பா அதுக்கு கண்டிப்பா. அனுமானமா ஏதாவது ஒண்ணு பேசினா அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சரி பிளாக் பண்ணிட்டு போயிருவோம், அவ்வளவுதான் போயிருவேன், அவ்வளவுதான். எனக்கு அதுதான் பிளாக் பண்றதுனால அது நான் பிளாக் ஞாபகம் கூட வச்சுக்க பண்ணாதீங்க மாட்டேன் தயவு யாரை செஞ்சு. பிளாக் பண்ணிருக்கேன்னு. அது விட்டுருங்க. அதை ஏன் ஏங்க எவனா எனக்கு புரியல. எப்படி எங்க பேசிட்டு என்னங்க நான் ட்விட்டரை எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? அப்படி இல்ல, எவனாச்சும் ஒருத்த அபியூஸ் பண்ணா அது பிளாக் பண்ணலாம். நம்ம ஒரு கேள்வி கேட்டா அது வந்து பிளாக் பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. இல்ல ப்ரோ, நான் கேள்வி கேட்டா பிளாக் பண்ண மாட்டேன். ம். ஜட்மெண்டலா பேசினா பிளாக் பண்றேன். நீ இதனாலதான் இப்படி நீ அஜித் ஃபேனா அதனால இப்படி சொல்ற, நீ விஜய் ஃபேனா அதனால இப்படி சொல்றேன், அது ஓகே வந்து ஓகே கேள்வி ஓகே. கிடையாது. அது ஜட்மெண்ட். எனக்கு அடிப்படையாவே ஜட்மெண்ட்லாம் ஏதாவது பேசினா அதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியாது. சரி பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு பிளாக் எடுத்து விட்டுறேன், சரியா? நன்றி. ஓகே ஓகே. ஏன்னா இது வேற ஸ்பேஸ். நான் உங்களுக்காக வேற இதுல ஐடி வந்து ஓபன் பண்ணேன், நீங்க போற ட்வீட் பாக்கிறதுக்காக. அதுக்காக தான். ரொம்ப bro, பெருமையான என்னங்க விஷயம். என்னென்னமோ சொல்றீங்க. இல்ல இப்ப இல்ல இல்ல இது பார்க்கலாமே, இது நான் இப்பெல்லாம் பார்க்கலாமே. விஜய் க்ளோஸ் into சரி இந்த ஸ்பேஸ் சினிமா ஸ்பேஸ்னு நான் கீழே மக்கள் எல்லாம் கேட்க வந்திருப்பாங்க. அதை பத்தி ஏதாவது I பேசுறேன். second. யாருங்க? என்னென்னமோ கேக்குது. ஐயோ ஓகே 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 சால்ட். இப்ப வாங்க பிரகாஷ், அந்த டைரக்டர் சரண பத்தி வாங்கினேன். இது யாருங்க? யாரோ ஒருத்தங்க தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது கடைசி மூச்சு விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்க யாருன்னா தெரியல. சரி, எல்லாரும் எப்படி சொல்லி நம்மளே சொல்லிருக்கேன். யார் ஸ்பீக்கர் ஆன் பண்ணியே இருக்காங்கன்னு தெரியல. அப்பல இருந்து ப்ரோ கட் ஆகுது ப்ரோ, நீங்க பேசுறது சரியா கேட்கல ப்ரோ. இல்லங்க, யாரோ ஸ்பீக்கர் ஆன்லயே இருக்கு, சவுண்ட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. யார் உங்க நீங்க பேசுறது கேக்குது பிரகாஷ், இலா பேசுறது தான் கேட்கலன்னு சொன்னோம். ரைட்டு. சரணை பத்தி நம்மளே நிறைய தடவை பேசிட்டோம். நானும் அது ரிப்பீட்டடா இருக்கும். அதனால ஆமா ஆமா நான் ஏற்கனவே இந்த வட்டாரம் படத்தை பத்தி அது எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு. அதனால நீங்க பேசிருங்க. நம்ம சொல்லணும்னா ஒரு வித்தியாசமான பாயிண்ட்னா சரண் மற்ற ஒரு சில இயக்குநர்கள் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து இந்த குரூப் டான்சர்ஸ் பின்னாடி வைப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம். அதுல ஒரு முக்கியமான இயக்குனர்னா சரண் சொல்லலாம். அவர் ஒரு பாட்டை தவிர இந்த தலபுல ஒரு ஒரு சேட்டு பொண்ணு ஆட வச்சிருப்பாரு. அந்த ஒரு பாட்டை அந்த ஒரு பொண்ணை தவிர மற்ற எல்லா படத்துலயும் சூப்பரான டான்சர்ஸ் வச்சிருப்பாரு. அது பேக்ரவுண்ட் டான்சர்ஸ் எல்லாம் அந்த பொண்ணுங்கள் எல்லாம் ஹீரோயினோட அழகா இருக்கிற அளவுக்கு கும்முன்னு வச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான அந்த இயக்குனர் சில பேர் தான் இருப்பாங்க அது மாதிரி பின்னாடி, அதாவது முழு ரசனையோட இருக்க ஆட்கள். அதுல ஒரு ஆள் வந்து எனக்கு பிடிச்சது சரண். அதை ஒரு பாயிண்ட் சொல்ல நினைச்சேன். அடுத்து வந்து சரணோட முழு படம் ரசனையா? உங்க ரசனையோட ஒத்து போறாருன்னு சொல்லுங்க. அதான் என் ரசனையோட ஒத்து போறது முழு ப்ரோ ரசனை. சரணோட ஜேஜே படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ரைட்டு.
அடுத்தது வந்து ஆனா இந்த இதுல ஒரு டைலாக் வரும்ல, இந்த கண்டேன் காதல் இல்ல. ஆனா சித்தப்பா மீச வச்சாமலே 34 பேர் இருக்காங்க, அவங்க கூட நீ பேசியோ பழகியோ விளையாண்டோ நான் பார்த்ததே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூட விளையாண்டுருக்கேன்ற மாதிரி எதை எடுத்தாலும் இந்த பாயிண்ட்க்கு வந்து முடிச்சிடுறீங்க ஸ்பேஸ்ல. நீங்க விஷாலு சுகுமார் வந்தாலே சரணை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவண்ண. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பிச்சை இருந்துச்சு. சரி, இன்னைக்கு இருக்கிற பாயிண்ட் அதை சொல்லிடுவோம்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன, சரணை வந்து ஒரு ஸ்பெஷல், அதாவது ஒரு சில இயக்குநர்களுக்கு மட்டும் நான் பார்த்த வகையில நான் ஒரு சில இயக்குநர்கள் தான் எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அப்படி வந்து இந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் அப்படிங்கிற படத்தை தவிர மத்த எல்லா படத்தையும் தியேட்டர்ல பார்த்திருக்கேன். அது கடைசியில் இந்த 1020 பாத்தீங்களா தியேட்டர்ல? அதான் சொல்றேன், கடைசி படம் 1020 அதை முத கூட தியேட்டர்ல போய் பார்த்துட்டேன்னு வச்சுங்க. அந்த மார்க்கெட் ராஜா எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்ப அந்த 1020 கொடுத்த அடியே நமக்கு போதும், ரெண்டாவது அந்த வாய்ப்பு எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு அதை பார்க்கல. ஆனா டிவியில பாக்குறப்ப அது கூட நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. விளையாடு அதெல்லாம் பார்த்தேன் தியேட்டர்ல. மோதி விளையாடுக்கும் அந்த ஸ்டார் படத்துக்கு ஒற்றுமையெல்லாம் சொல்லியிருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா பிரில்லியன்டான ஸ்டோரி அது. ஆமா ஸ்டோரி இல்ல, இன்னொரு விஷயம், காஜல் அகர்வாலுக்கு இந்த விஎல்சி மீடியால ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த விஎல்சி மீடியா சிவப்பு ஒயிட் வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, வந்து ஒயிட் அண்ட் பிளாக் போட்டிருப்பாரு. அதை அப்படியே அவங்க துப்பாக்கியில ரீயூஸ் பண்ணாங்க. துப்பாக்கியை செம்மையா கிட்ட ஆயிடுச்சு அந்த நிறைய பேர். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த மோதி விளையாட்டுல தான் வந்துடும். சூப்பர், அது பாட்டும் செம்ம பாட்டு. எனக்கு அந்த பாட்டு வந்து ஆமா ஆமா, இவங்க பாம்பே ஜெயசி பண்ணா காஜல் அகர்வால் டான்ஸ், அந்த வினய உட்கார வச்சு ஆடுவாங்கல்ல நின்னுகிட்டு, அதான் பாதி காதல் பாதி முத்தம் பாதி. இவங்க பாம்பே ஜெயசி பண்ணதான் அது. அதேதான். அவர் ஒருத்தர் டைட்டில் கடான்ட்டாரு, அதனால கேட்டேன், அது சொன்னேன். அதனால அது ஒரு சில இயக்குநர்கள் மட்டும் தான் இருக்கும். அதாவது நம்ம பழைய இயக்குநர்கள்ட்ட சொல்றேன். இப்ப லேட்டஸ்டா ஒரு இயக்குனர் எல்லா படத்தையும் நம்ம தியேட்டர்ல பார்த்துருப்போம். ஆனா அந்த பழைய இயக்குநர்கள் ஸ்டார்டிங் பீரியட்ல கரெக்டா எனக்கு அந்த பிரகாஷ் அண்ணா இந்த பிரசாந்த் படமும் பாத்திருக்கீங்களா? அல்லி அர்ஜுனா அப்புறம் பிரசாந்த் வச்சு ஒரு படம் பண்ணாரு. ரசித்தெல்லாம் பார்க்காம இருப்பாங்க. நான் சொல்றேன், காதல் மன்னன், அமர்கலம், பார்த்தேன் ரசித்தேன், அப்புறம் வந்து ஜெமினி, ஜே அல்லி அர்ஜுனா, வசூல்ராஜ் எம்பிபிஎஸ். அது வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்க்கு நிறைய ஃபர்ஸ்ட் வந்து மெமரி இருக்கு. அது வந்து வேற லெவல். அது அதெல்லாம் நம்ம நிறைய தடவை சொல்லிட்டோம்னால அதை விட்டுருவோம். அட்டகாசம், இதே திருடன் தான் நான் பார்த்து எனக்கு பிடிக்காத போன படம் இதே திருடன் தான். அவர் படத்துல முதல்ல அப்செட் ஆன படம். ஏன்னா எனக்கு வந்து பார்த்தேன் ரசித்தேன் ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்ல போனா அல்லி அர்ஜுனாவே எனக்கு கான்செப்ட் வைஸ் எனக்கு வந்து நல்லா இருக்கும். இவன் ஆனா என்னன்னா ஹீரோக்கு மட்டும்தான் அந்த என்ன சரண் படங்களே பேஸ் எக்ஸ்பிரஷன் தான் ரொம்ப முக்கியம். அவ்வளவு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் வேற அளவு கொடுப்பாரு. அப்படி கொடுக்க முடியாத போன ஒரே வாய்ப்புங்கிறது அல்லி அர்ஜுனா தான். அது வேற வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அப்படி போயிருச்சு. அதுவும் சக்கரை கட்டியும் சரி இதுவும் சரி, அநியாயத்துக்கு நல்ல ஆல்பத்தை கொண்டு அப்படியே அநியாயத்துக்கு வேஸ்ட் பண்றப்ப நமக்கே நெஞ்சு வலிக்கும். 7 நிமிஷம் பாட்டுங்க. சோழ கிளி வந்து 7 நிமிஷம் 6 நிமிஷம் ஓடும். அதுல ஒரு ஹம்மிங் வேற வரும். அதுல என்ன மாதிரி ஹம்மிங். ஆனா பிரகாஷ், அது இந்த படத்துக்காக போட்ட பாட்டுல இல்ல, எல்லாமே ஹிந்தி பாட்டு தானே ரீயூஸ் பண்ணாங்க. அது ஜோடி ஸ்டார்லாம் ஒரே கதை, ஹிந்தில இருந்து எடுத்தாங்க. அதுங்கிறதா நமக்கு இல்லைன்னா அதே வந்து சரண் எப்பவுமே சரண்ட்ட ஒரு ஸ்பெஷல். இந்த பின்னாடி டான்சர்ஸ் சொன்ன மாதிரி அந்த சாங் விஷுவல் இருக்குல்ல, அந்த விஷுவல் நமக்கு ரசிக்கும்படி இருக்கும். அது வந்து நீங்க வந்து பழைய இயக்குநர்கள்ட்ட சுரேஷ் கிருஷ்ணா இருக்காருல்ல, சுரேஷ் கிருஷ்ணாட்ட பார்க்கலாம். நீங்க இப்ப பார்த்தாலும் பாட்ஷா பாட்டு இப்ப பார்த்தா இப்ப ஷூட் பண்ண பாட்டு மாதிரி இருக்கும். இப்ப ரெடி பண்ண பாட்டு மாதிரி ஆடியோ இருக்கும், குவாலிட்டி இருக்கும். அது சில இயக்குநர்கள்ட்ட பழைய ஆளுங்கள்ட்ட இருக்கும். அது மாதிரி சரண்ட்ட வந்து அந்த பாட்டை விஷுவல் பண்றது சூப்பர். ஆனா அவர்கிட்டையும் அந்த கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா அது அல்லி அர்ஜுனா படத்துலதான் விஷுவல் குறைஞ்சதுன்னா. அதுவே நம்ம அந்த ஒரு பாட்டு தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி. மத்த எல்லாமே பரத்வாஜோட காம்பினேஷன் என்ன காம்பினேஷன், அப்பா சாங்ஸ் எல்லாம் அப்படி. இந்த ஏபிசின்னு சொல்லுவாங்கல்ல, அஜித், பரத்வாஜ், சரண். ஆக்சுவலா எனக்கு இந்த இது ரொம்ப அவங்ககிட்ட பரத்வாஜ் கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை தான். பரத்வாஜ் கிட்டையும் சரி, இந்த சரண் பரத்வாஜ் காம்போலையும் சரி, அவங்களுக்கு ஒரு இந்த சாபக்கேடு மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பாட்டு வந்து எகிரி அடிச்சு நின்றும். அது வந்து மத்த அந்த பாட்டே இந்த எல்லாருக்கும் சொல்லுவாங்கல்ல, கூட வந்த இன்னொரு படம் காலி பண்ணிருச்சு, இது நல்ல படம் தான், இந்த போடா பொடிக்கலாம் சொல்லுவாங்கல்ல, அது ஒரு நல்ல என்டர்டெய்னர். ஆனா துப்பாக்கி கூட வந்தது நல்லா ஓடலன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும் யூஸ்வலா. ஆனா பரத்வாஜோட நிலைமை தான் உள்ளதுலேயே பாவம். ஏன்னா அவர் படத்துல உள்ள ஒரு பாட்டு வந்து வைரல்னா முரட்டு வைரல் ஆகி மீது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும். இப்ப ஜெமினில வந்து ஓப்போடு, இந்த இதுல வந்து சீனாதானா, மே மாசம் 98 மேஜர் ஆனேன்னு, அந்த எல்லா படத்துலயுமே பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரே ஒரு பாட்டு, அது வந்து அந்த மொத்த ஆல்பத்தையும் ஒண்ணுமெல்லாம் பண்ணி விட்டுரும். ஜெமினிலாம் எனக்கு அந்த இந்த பாட்டு தான் ஆக்சுவலா ரொம்ப பிடிக்கும். அந்த இது நாட்டுக்கட்ட அது இல்லப்பா, அந்த பகலெல்லாம் கருப்பாய் போக இரவெல்லாம் வெள்ளையாக, அந்த பாட்டு என்ன பாட்டு?
பெண்ணொருத்தி படைச்சு விட்டான். சூப்பர் பாட்டு, சரியான பாட்டு அது. ஆக்சுவலி எஸ்பிபியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் அது. ஆனா என்னன்னா அதெல்லாம் கண்ணுக்கே தெரியும். எனக்கெல்லாம் ஸ்கூல் போகும்போது வீட்டுக்கு வரும்போது அந்த டயத்துல எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் வீட்டு பக்கத்துல எப்ப பார்த்தாலும் இந்த ஓப்போடு தான் ஓடிட்டு இருக்கோம். ஓப்போடு பாட்டு மட்டும்தான் ஓடும், வேற எதுவுமே ஓடாது. அதே மாதிரி இந்த இதுக்கும் சரி, அஜித்துக்கு அந்த கிரண் வந்து அந்த கையை தூக்கிட்டு ஒரு மாதிரி வருவாங்க பாரு, அதுல ஒரு பாட்டு வருமே, சரியான பாட்டு. அந்த ஆமா 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 அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டு காதல் என்பதா காமம் என்பதா. ஆமா ஆமா சம பாட்டு. ஆக்சுவலா என்னன்னா பிரகாஷ் சொன்ன மாதிரி விஷுவல்ஸ் எங்க இன்ட்ரெஸ்டிங் ஆக்குவார்னா அந்த பாட்டோட இப்ப இந்த யூஸ்வலா சாங்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா மாண்டேஜஸ் எழுதுவோம், இது நடக்குது அது நடக்குதுன்னு எழுதுவோம். ஆனா இப்ப அந்த பாட்டுக்கு ஒருத்தன் எழுதியிருந்தான்னா என்ன எழுதியிருக்க முடியும்? கைதுகிட்டே ஒருத்தங்க நடந்து வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் அந்த படத்தோட விஷுவலே, அந்த பாட்டோட விஷுவலே. ஆனா அதை வச்சு ஹோல்டு பண்ணிருப்பாரு ஃபுல்லா. அது செமையா இருக்கும் அந்த ஐடியாவே. அதுக்கும் என்னன்னா ஸ்பெஷல் ப்ரோ அட்டகாசம் ஷூட்டிங்ல ப்ரோ எல்லா சாங்குமே செமையா இருக்கும் அட்டகாசம்ல. இல்ல இல்ல அதுலயும் அதே தாங்க, தலை போல வருமா மட்டும் எகிரி அடிச்சு மீதி எதுவுமே தெரியாம போயிருச்சு. அந்த பாட்டுல அந்த படத்துல மத்த பாட்டுலாமும் சூப்பரா இருக்கும். தலை தீபாவளி அதுக்கப்புறம் நின்றுச்சு. பொள்ளாச்சி இளநீர் பயங்கரமா இருக்கும் ப்ரோ. அப்பெல்லாம் பயங்கரமா பொள்ளாச்சி இளநீரே. இவர் பழைய ஞாபகத்துக்கு போயிட்டாரு போல இருக்கு. பிரகாஷனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அஜித் சரண் காம்போ படம் என்னது? ஆதிரா நீங்களும் சொல்லுங்க. எல்லாருக்கும் அமர்கலம் தான். அமர்கலம் தாங்க எல்லாரும் காதல் மன்னன் சொல்லுவாங்க பழைய ஆளுங்க. 100% அமர்கலம் தான், வேற அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா நீங்க அஜித்துக்கு பர்ஃபார்மரை பார்க்கலாம், பயங்கரமா பார்க்கலாம். மற்ற சரண் படங்கள்ல, அதாவது சரண் படங்கள்ல அஜித் பர்ஃபார்மர் கொஞ்சம் கூடுதலாக பார்க்கலாம் எப்பவுமே. அது தனியா, அதாவது மற்ற படங்கள்ல இருக்க சாயல் இல்லாம இருக்கும். அஜித் படங்கள்ல மற்ற எந்த சாயல், அதாவது தனியா அந்த கேரக்டர் தனியா தெரியும், ஒவ்வொரு கேரக்டராவே. நீங்க வாசு கேரக்டர்லாம் வாசு மட்டும் தான் தெரியும், அங்க அஜித்தாவே தெரியாது. அதுல வந்து அதுவும் ரகுவரன்ட்ட பேசும்போது நீங்க ரெண்டு திக்குவாரு, ஒரு பிரேம்ல திக்குவாரு. அதான் என்ன ஏன் திக்குறாருன்னா நீங்க நல்லா நோட் பண்ணி தெரியும். நீங்க வந்து உண்மையை பேசுறீங்க, ஆனா அதே சமயத்துல உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு அப்படின்னா நமக்குள்ள ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நீங்க எய்த்தாப்புல யார்கிட்ட பேசுறீங்கன்னு இருக்குல்ல, அந்த பயத்தோட சேர்றப்ப ஒரு திக்குவாய் வரும். அந்த திக்குறது எப்படின்னா ஒரு திணறும், நமக்கு பயம் வந்து திணற வைக்கும். அதெல்லாம் வந்து சரண் வேற லெவல்ல கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் ரகுவரன் முன்னாடி பேசும்போது முரட்டு கேரக்டர் ஆக்சுவலா. ஆனா நிறைய பேர் வந்து இதுதான் சொல்லுவாங்க, அஜித் ஃபேன்ஸேவும் கூட அட்டகாசம் தான் ஃபேன் ஃபேவரட் மூவியா இருக்கும். ஆனா எனக்கு வந்து அமர்கலம் தான். அமர்கலம் வந்து கல்ட். அமர்கலம் தான். இன்னொன்னு ப்ரோ, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்றேன். அஜித் சார் மாரி அந்த வாய்ஸ் ஓவர் வந்து யாருமே கொடுத்தே இருக்க முடியாது. அந்த இந்த பாட்டுக்கு எஸ்பிபி பாடி இருப்பாருங்களா, அது சத்தியமா அது வந்து பயங்கரமா அவரே பாடுறாங்க. எல்லா பாட்டுமே பண்ணது சத்தமில்லாத தனிமையும் அவர் தான். இந்த மேகம் இந்த பாட்டு மேகங்கள் இணை தொட்டும் அவர் தான். சொல்றாரு. லிப்சிங் தான் சொல்றேன். அதான் இந்த பாட்டு அந்த சத்தமில்லாத தனிமை கேட்டனா இல்ல இதுவா? இந்த பாட்டு சத்தமில்லாத சொல்றாரு. இல்ல அதுவா இல்ல மேகங்கள் இணை தொட்டான்னு இருக்கும். அப்படி அவ்வளவு ஒரு இதா பாடியிருப்பாரு அவரு. அது எஸ்பிபி வாய்ஸ் தான், ஆனா இவர் பாடுற மாதிரியே இருக்கும். அது அதனுடைய அவருடைய ஆக்டிங், அவருடைய லிப்சிங் எல்லாமே. ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இது இந்த மாதிரி லிப்சிங் எனக்கு குட்டதே கிடையாது நான் பாடின பாட்டுக்கு யாருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி. அந்த படத்துல உன்னோட அந்த பாட்டு தாங்க அல்டிமேட். இல்ல நீங்க மேகங்கள் எண்ணெய் தொட்டு பாட்டு இல்ல, லிப்சிங் பாருங்க, பாட்டை பாருங்க, ஒரு ரியாக்ஷன் பாருங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்து என்ன தாங்காலும். அதுல மேகங்கள் எண்ணெய் தொட்டு வந்து லிரிக்ஸ் ஐயோ வைரமுத்துலாம். என்ன பாட்டு ஒரு நிமிஷம் பாடுங்க, தெரியல என்ன சொல்றீங்க, எந்த பாட்டு சொல்றீங்க? இந்த பாட்டு வா, மேகங்கள் எண்ணெய் தொட்டு போனதுண்டு எடுத்திருப்பாங்கல்ல ப்ரோ, என்னை தாண்டி. அப்ப வந்து ஸ்கூல் படிக்கும் உன்னை போல என்னை யாரும் இந்த இது வரும்ல, செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று விஞ்ஞானம் செவ்வாயை தேடி சொல்லும் அப்படின்னு. அதெல்லாம் ஸ்கூல் அதெல்லாம் எப்படின்னா எதுக்கு முன்னெல்லாம் சூப்பரா எழுதியிருப்பாரு வைரமுத்து. அதெல்லாம் வேற மாதிரி. செவ்வாயில் ஜீவராசி உண்டா என்று தினந்தோறும் விஞ்ஞானம் தெரிந்து கொள்ளும், உன் செவ்வாயில் உள்ளது எனது ஜீவன், இது தெரியாமல் விஞ்ஞானம் எதனை வெல்லும் அப்படின்னு இருக்கும். அதேதான் எனக்காக யோசிச்சு பார்த்தா எப்பா என்ன மாதிரி எழுதியிருக்காங்கய்யா அப்படின்னு அப்பெல்லாம் மிரண்டு போன ரிலீஸ். அதெல்லாம் ஆக்சுவலா எனக்கு அதுல இந்த இது பிடிக்கும். அந்த ஸ்டான்ஸாவோட லாஸ்ட்ல ஒண்ணு வரும்ல, இவ்வாறு தனிமையில் பேசிக்கொண்டே என் இரவினை கவிதையாய் மொழிபெயர்த்தேன்னு வரும். செம்ம லைன் அது. ஆனா அப்ப தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அமர்கலம்க்கு? ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க அஜித்தோட அந்த பீக் ஸ்டார்டம்க்கு. யாராவது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல நான் தியேட்டர் நான் வந்து 175 நாள், பேபி ஆல்பர்ட்ல 175 days.
பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அந்த படம். அப்படி 25th படம் அது. 25th நம்மளுக்கு பயங்கரமா இருந்தது. 50th படமும் பயங்கரமா இருந்தது. யாருக்குமே அது அமையல உண்மையிலே. அதுதான் எலிவேஷன் ஆயிட்டு வராரு அப்பதான் அஜித் சார். உண்மையிலே அந்த அமர்கலத்துக்கு அப்புறமா தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. நான் ரொம்ப நாளா அந்த படத்தோட ரீ-ரிலீஸ் எதிர்பார்த்திருக்கேன், தியேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வந்து முதல்ல பார்த்தது வந்து இதுதான், இவங்களோட இல்ல ஒரு தடவை ரீ-ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஒரே வாட்டி பண்ணாங்க. ஆமா ஊர்ல இல்ல இப்ப. ஆமா நான் அதான் அது அதோட ரீ-ரிலீஸ் நான் பயங்கரமா அது ஆக்சுவலா இந்த ரீ-ரிலீஸ் ஏதோ ஒரு பர்த்டேக்கு அந்த மாதிரி ஒரு ஷோ அப்படி ரொம்ப இதுவா விடுறாங்க. நீங்க ப்ராப்பரா இப்ப கில்லிக்கு பண்ற மாதிரியோ சச்சினுக்கு பண்ற மாதிரியோ அதை ஒரு விளம்பரப்படுத்தி அவங்கள அதை பத்தி பேச வச்சு ஒரு மூடு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை விட்டீங்கன்னா தான் பயங்கரமா இருக்கும் தியேட்டர்ல. அதுல வைப் இருக்கும். அந்த படத்துல அந்த கலிகாலம் ஆகி போச்சு அந்த பாட்டுல இவர் வருவார் பாருங்களா, அப்பயே இவருக்கு தெரிஞ்சிடும் இவரு செட்டிலான ஆளு, இவருக்கு வந்து எதுவுமே பிடிக்காது, இவர் தனியா இருக்கிறாரு அப்படின்றது அப்பயே எலிவேட் பண்றவங்க அந்த படத்துல. லாரன்ஸ் வந்து பயங்கரமா அப்பதான் ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஸ்கிரீன்ல வருது அந்த படத்துல. வேற லெவல், ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த பாட்டை. ஆக்சுவலா ரகுவரனுக்கு சொல்லுங்க. சாரிண்ணே, அதான் நான் அதுதான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த ரகுவரனோட போர்ஷன் அதுல ரொம்ப எனக்கு பிடிக்கும். இன்னொன்னு கதையாவே, இன்னொன்னு இவர் பிலிமோகிராஃபிலேயே சரி, அவங்க பிலிமோகிராஃபிலேயே சாலினி நடிச்ச படத்துல நான் பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை பார்த்தேன் அப்படின்னா அது அமர்கலம் மட்டும்தான். யூஸ்வலா காதலுக்கு மரியாதையிலே விஜய் ஷாலினி இருக்கிற பிரேம்ல நான் விஜயை பார்த்தே கிடையாது. பிரசாந்த் படம் நடிச்சிருப்பாங்க. நீங்க போங்க, நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா குமுதாதான்ற மோட்லேயே தான் இருப்பேன் நான். ஆனா ஷாலினியை தாண்டி பயங்கரமா ஒருத்தவங்க வந்து அட்ராக்டிவா இருந்தாங்கன்னா அது வந்து அமர்கலத்துல அஜித் தான். ஹலோ சொல்லுங்க ப்ரோ. ஹலோ. எனக்கு சரண் டைரக்டர்னா நிறைய ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஜி. ஆக்சுவலா புது ஹீரோயினை வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாரு தான் நினைவுக்கு வரும். என் இனமடா நீ அப்படின்னு சொல்லி ஒரு மீம் இருக்கும். ஆமா ஆமா இல்ல அத நாங்க ஏற்கனவே போன வாட்டி பேசும்போதே பேசியிருக்கோம் ப்ரோ. இவருதான் பிரகாஷ் இந்த வாட்டி ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு போயிட்டாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் கவனிச்சிருக்கேன், அவங்க எல்லாம் வந்து செம்மையா செலக்ட் பண்ணுவாருன்ற அளவுக்கு போயிட்டாரு. சரண் ஹீரோயின் செலக்ட் பண்ணுவாங்கன்றது கிளியர் கட்டா பேட்டி எல்லாம் கூட அவர்கிட்ட கேட்டது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். பிரகாஷ் ப்ரோ, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். வரைக்கும் எப்பவுமே நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃபுல்லா கவனிப்பேன். எல்லா காலத்துலயும் ஆண் பெண் எல்லாருமே. எனக்கு வந்து டான்சர்ஸ்லயே நான் அதிகமா வந்து அப்பதான் வந்து பிரபுதேவா டான்சர்ஸ் யாராரு, ராஜசுந்தரம் மாஸ்டர் குரூப் யாராரு, அப்புறமேட்டு வந்து தினேஷ் மாஸ்டர் குரூப்லாம் யாராரு, எனக்கு தனியா அப்படியே அக்கு வேற ஆணி வேற அதெல்லாம் மனசுல பயஞ்சிருச்சு. அதை தான் அதிகமா நான் பண்றது. பெரும்பாலும் அப்படிதான் நான் படம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது எனக்கு ஃபுல் ஸ்கிரீனும் பார்ப்பேன். எல்லாமே நடிகர் அந்த ஹீரோட்டோட நின்ற போது நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான் பழக்கம். டோட்டலாவே அப்படியே பார்த்து பழகிடுச்சு. சரி, யாரோ அப்புறம் தான் ப்ரோ நம்மளுக்கு நேஷனல் அவார்டே கிடைக்க வந்தது உண்மையிலேயே ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா. இல்ல என்னன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஜூனியர் ஆர்டிஸ்ட் கவனிப்பாங்க, டான்சர்ஸ் எல்லாம் கவனிப்பாங்க, அது ஓகே. ஆனா அதை ஞாபகம் வச்சுக்கிறது இருக்குல்ல, இவங்க வந்து இதுல நல்லா இருந்தாங்க, இதுல வந்து பின்னாடி ஆடின இவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, ஞாபகம் வச்சு, அதுதான் பெரிய விஷயம். சரி, இப்ப சொல்லுங்க, இப்ப எந்த டான்சர்ஸ்ல இருக்கையில பின்னாடி ஆடுற டான்சர் சூப்பரா இருக்காங்க? எந்த டான்ஸ் மாஸ்டர் ப்ரோ? மாஸ்டரா அவங்களா? அந்த லேடி ப்ரோ சாண்டி தான். கூட ஃபேமஸ் சாண்டி தான். ஏங்க நான் சொல்றது டான்ஸ் மாஸ்டர் ஆடுற கேட்கல, எந்த டான்ஸ் மாஸ்டர் குரூப்ல பின்னாடி ஆடுறவங்க நல்லா இருக்காங்கன்னு கேக்குறேன். எனக்கு ஷோபி தோணும். பின்னாடி ஆடுற ஆளா? எனக்கு ஷோபி தான் அப்படி கரெக்டா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கு எல்லாமே ஷோபியோடதுல. ரைட். பாபா பாஸ்கர் குரூப்ல 2 லேடிஸ் ஆடுவாங்க. ஆனா எனக்கு உண்மையிலே விஜய் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுவாருங்க உண்மையிலே. அந்த இதுல ஒரு பாட்டு வரும் பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடி இப்ப துணிவு கூட வந்தது படம் வாரிசு, அந்த படத்துல அவர் பயங்கரமா மோசம் பண்ணிட்டாங்க உண்மையிலே. அந்த பாட்டுல அவர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமா எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப இது பண்றாங்க. அது காரணம் ஜானி தான். அதே படத்துல செலிப்ரேஷன் ஆஃப் வாரிசு பாருங்க, ஜானி ஷோபி பண்ணிருப்பாரு, சூப்பரா ஆடிருப்பாரு அந்த பாட்டுல. ரஞ்சிதன் இல்ல நான் ஒண்ணு சொல்லவா, அதுக்கு அவங்க எல்லாம் காரணம் கிடையாது. அதுல கிளியரா காரணம் வந்து விஜய் தான். ஏன்னா அதே விஷயத்த ஜானி ஆடி இருந்தாப்புல, அத ரீல்ல பயங்கரமா இருந்துச்சு, அதே ஸ்டெப் தான். ஆனா ஒரு ஏஜுக்கு மேல சிங்கிள் ஷாட் நான் ட்ரை பண்றேன்றத நீங்க விட்டுறணும். ஏன்னா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது. அவர் வந்து சிங்கிள் ஷாட் ஆடுறேன்னாரு, அது தேவையில்லாத வேலை. அதை அழகா கட் பண்ணியிருந்தா இப்ப ஜானி பண்ணியிருந்தாருல, அப்ப அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு.
புரியுது புரியுது. அது ஆனா ஒர்க் அவுட். எனக்கு ஏன்னா நானு இப்ப எவ்வளவு பேர் டான்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் அஜித் ஃபேன் தான். நான் விஜய் டான்ஸ் ஆடினா அவர் டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியாது. ஏதோ இயல்பா நம்ம எப்படி ரோட்ல நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு பாட்டு போட்டா எப்படி ஆடுவோமோ அது மாதிரி கேஷுவலா ஆடுற ஆள் அவர். நான் டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடுறது, சூர்யா ஆடுறது எல்லாருமே ஆடுறது பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷனா வந்து இவங்க ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தெரியும். கத்து குத்து என்ன சொல்றது, கொரியோகிராஃப் பண்ணி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இயல்பா ஆடுவார் எல்லா பாட்டுலயுமே. ஆனா அதுல வந்து ரொம்ப எனக்கு இரிட்டேட் ஆயிடுச்சு அந்த பாட்டு பார்க்கும்போது. இந்த ஸ்கூல்ல எங்க வாத்தியார், ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல தான், அந்த காலேஜ் தமிழ் வாத்தியார் ஒருத்தர் நடத்திட்டு இருப்பாரு. நடத்திக்கிட்டே எங்கேயோ போயிடுவாரு. திடீர்னு வந்து ஆமா இப்ப எதுக்கு அதான் இப்ப எதுக்கு விஜய் வந்தாருன்னு எனக்கு புரியல. இப்ப நான் சொல்ல வந்தது, பாபா பாஸ்கருக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க டான்ஸ், அந்த குரூப்ல 2 பேர் ஆடுவாங்களே, அவங்க பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். டான்ஸ்னாலே விஜய் வந்துருவாரு சார். ஆமா, டான்ஸ் ஒரு விஜய் தான். டைம் தனுஷ் படங்கள்ல எல்லாம் இவங்க இருக்காங்க மீம் போட்டாங்களே அவங்க தானே. ஏன்னா தனுஷ் படத்துல வந்து விஜய் தான். பாபா பாஸ்கர் வந்து இது பண்ணுவாரு. அவங்க ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆமே என்ன தனுஷும் பாபா பாஸ்கரும். அவங்க அழகா ஆடிட்டு இருந்தாங்க. கிளாஸ்மேட்ஸ். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நாளைக்கு சுசீந்திரன் பத்தி பேசுவாங்களா? இன்னைக்கு வந்து இவரை பத்தி பேசணும், சரண் பத்தி. நாளைக்கு மாதிரி அவங்க பிறந்த நாள்லாம் பேசலாம், ரைட்டு. சும்மா நம்ம ஏற்கனவே எங்க இருந்து ஆரம்பிச்சோம். இல்ல சுசீந்திரன் கூட நல்ல அண்டர்ரேட்டட் டைரக்டர் ப்ரோ. நிறைய பேசிட்டோம் தலைவா சுசீந்திரனை பத்தி. பாண்டி நாட கொண்டாடாத நாள் 3-4 படத்தை தவிர வேற எதுவும் பேச முடியாது. ஆமாமா, அதுவும் உண்மைதான். அது வேற விஷயம். பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. கத்தி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்ற டான்சர் நேம் வந்து ஏமா தானே சொல்றீங்க? ஒருத்தர் இப்ப போட்டோ போட்டிருக்காரு பாருங்க, ஸ்டூடண்ட் போட்டோ சொல்ற அதே அவங்க தான். இப்ப விஜய் டிவி சீரியல்ல வந்துட்டாங்க பாருங்க. சீரியல்ல வந்திருக்காங்க. இவங்களதான் நானும் சொன்னேன். இவங்க இன்ஸ்டால இருக்காங்களே ப்ரோ. ஒரு டைம்ல ட்ரெண்டா இருந்தாங்க இவங்க. அதே மாதிரி இந்த மார்க் ஆண்டனி பாட்டுல வந்து ஆண்டனிடா அப்படி ஒரு பாட்டுல வரும்ல, அந்த டிஆர் அதுல வந்து பின்னாடி ஆடுவாங்க. ஏங்க அபிநயா பேர் சொல்ல தெரியாது, அபிநயா நடிகை. நான் சொல்றேன் சாரி நான் சொன்னேன் ப்ரோ. இவங்க கங்குவால நடிச்சிருப்பாங்களே, பாக்கலையா? ஆமாமா வருவாங்க, ஞாபகம் இருக்கு. அந்த சண்டை போடுவாங்களே, கரெக்ட். அவங்க ரோல் அவங்க நான் நடிச்சிருக்கேன்னு சொல்லி மேக்கப் கழிச்சு காமிச்சா மட்டும்தான் தெரியும். ஓகேவா? நீங்க கருணாஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு மூஞ்சி தெரியற மாதிரி இருக்கும். மத்த எல்லாம் நட்டி. நான் தாங்க நட்டி. ரொம்ப மோசம், ரொம்ப மோசம் நட்டியோட லுக் அதுல. அப்புறம் ஒவ்வொருத்தரும் போஸ் வெங்கட், நான் தான் போஸ் வெங்கட், உங்கள் போஸ் வெங்கட், இதோ இந்த கெட்டப்பில் இருக்கிறேன்னு சொல்லி அவருக்கு அந்த கெட்டப் அவுத்து காமிச்சாலும் தெரியும். அந்த அளவுக்கு தான் கங்குவால எல்லா கெட்டப்பும் இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ண ரெட்ரோல செம்ம ஸ்மார்ட்டா. அதே மாதிரி அந்த பையனா பொண்ணாலும் அவங்க சொன்னாதான் தெரியும். சுட்டி குழந்தை நிறைய பேசுறோம், இந்தியன் 2 பத்தி பேசுறோம், நிறைய பேசுறோம். நல்லா ஸ்கிப் பண்ணிடுவோம். கங்குவால ஒரே வார்த்தை இந்திய சினிமாக்குள்ளே எடுத்துக்கலாம். ஒரு படத்துக்கு உயிர் நாடி ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த ஒரு கேரக்டரை மட்டும் ரொம்ப மோசமான செலெக்ஷன் பண்ண படம்னா அது கங்குவா. அந்த சின்ன பையன் கேரக்டர், அந்த பையன் கேரக்டர் வேற யாரையாவது பண்ண விட்டுருந்தாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு, அதாவது இவ்வளவு கோவம் வராம கொஞ்சம் கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஏன்னா நீங்க அவன் வேற நடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவான். அது போக ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், குத்துறவன் குத்திட்டு போவாம 10 நிமிஷம் அவன் பயோடேட்டா சொல்லிட்டு போறான் பாடுறான்னு அந்த கட்ட இன்டர்வல் பிளாக்ல. அது மாதிரி அவன் குத்திட்டு சும்மா போகாம சில பேர் பேசும்போது எரிச்சல் ஆகும்ல, அந்த பையன் பேசும்போதெல்லாம் படத்துல எரிச்சல் ஆகும். அந்த அருவியில் நின்று சண்டை போடும்போது, சூரிய சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பையன் என்ன பண்ணாலும் அதாவது ஒருத்தனை பார்த்தாலே கோவம் வரும் மடம் சொல்லி மீம் வரும். அந்த படத்துல அந்த பையனை பார்த்தா வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ஷன் பண்ணி கேரக்டரை நாஸ்தி பண்ணி கொடுத்துக்க ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர். அதனால அதை விட்டு அடுத்ததுக்கு போயிடும். என்ன உடனே அமைதியாயிட்டோம். பிரகாஷ் அண்ணா பாட்டு கச்சேரி எல்லாம் வைக்க சொல்றாங்கன்னா என்ன கதை சொல்லுங்க. ஒரு 10 செகண்டுக்குள்ள உங்களால மியூசிக் போட்டு அதை பிளே பண்ண முடியும், அதுல கேள்வி கேட்க முடியும், தாராளமா. பாட்டு கச்சேரி வேணாயா, இவரு மாவீரன் ஒரு கேம் சொன்னார்ல, அதை ட்ரை பண்ணலாமா? என்ன கேம் சொல்லுங்க. ஏற்றியவரே சொன்னால்தான் நல்லா இருக்கும். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க. என்ன இந்த கிவ் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. சப்தம் படத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் உண்டுங்க. சப்தம் படத்துக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. உங்களுக்கு நான் படம் பார்த்துட்டு முடிவு சொல்லி அதான் சொன்னாங்க. ஏன்னா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா டிக்கெட் தரலான்னு ஐடியா இருக்கு. நீங்க டிக்கெட் நான் உங்களுக்கு சொல்றேன், டிக்கெட் வந்து உங்களுக்கு சப்தம் படத்துக்கு டிக்கெட் வாங்கிக்கிங்க. உங்களோட
டைம் ஸ்க்ரீனு கிட்டி எந்த ஆப்ல புக் பண்ண முடியும், புக் மை ஷோவா டிக்கெட் இதை மட்டும் எனக்கு போட்டு டிஎம் பண்ணிடுங்க. உங்களுக்கு டிஎம் உனக்கு எங்களுக்கு ஓப்பன் காமிக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு ஹாய் மெசேஜ் போட்டு விட்றேன், அதில் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ. Prakash, my name is Vishal. I'm also wanting some tickets. Can you please? நானும் டிஎம் பண்ணிருக்கேன் ப்ரோ. உனக்கெல்லாம் கம்பெனி இருக்குல்ல. நானும் டிஎம் பண்றேன்னா எனக்கு சப்தம் படத்துக்கு வேணாம். அகத்தியாக்கு போயிட்டு வாங்க பரணி, போயிட்டு வாங்க. முதல் ஷோ நீங்க தான் போய் பார்க்கணும் அகத்தியார். இல்ல காலை ஷோ கொடுக்கலங்க, ஈவினிங் ஷோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு புக் பண்ணி கொடுத்துருங்கண்ணா. தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு மீதி எல்லா ஸ்பேஸ்லயும் சரி மக்களுக்கு வந்து லிசனர்ஸ்க்கு யாராவது கிவ் அவே கொடுப்போம் அப்படின்னு கம்பெனியை வளர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. கமிட்டி தான் இங்க மட்டும்தான் செதர் தேங்காயை உடைச்சா முதலா பக்கத்துல இருக்கிறவங்களே வந்து உடைச்சவங்களே வந்து எடுக்கிறது நீங்க தான் பண்றீங்க, அநியாயம் பண்றீங்க. அடுத்த வாட்டி என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, எனக்கு மட்டும் பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேட்கவே இல்லை. எல்லாரும் பேசுறது கேக்குது, அவரு பேசுறது மட்டும் கேட்கல. இவரு வேற யாபா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோடாரு. அவரு பேசுறாரு என்ன சொல்றாரு. நீங்க வெளியே போயிட்டு உள்ள வாங்க, ஆனா விட மாட்டான் பரணி. பிரகாஷ் ப்ரோ பிரீமியம் ஷோ தான் நீங்க 10 பாப்பீங்களா இல்ல 10ஆம் தேதி தான் பாப்பீங்களா? அடிக்கடி சொல்றது, திருச்சிலேயே 9ஆம் தேதி ஷோ இருந்துச்சுன்னா நான் 9ஆம் தேதி திருச்சிலேயே பார்த்துருவேன். எங்கேயும் எந்த ஊருக்கும் அலையிற மாதிரிலாம் இல்லை. திருச்சியில் இல்லாத பட்சத்தில் மட்டும் தான் வெளியூர் போகணும். அது நான் வெளியூர் போகிற ஐடியா கிடையாது, திருச்சியில் தான் பார்க்குற ஐடியா. ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, அது போக இந்த காஞ்சிபுரத்துலேருந்து வினோத்னு ஒருவர் அவரும் ஒருத்தரை கூப்பிட்டாரு. இது மாதிரி எல்லாரும் கூப்பிட்றாங்க. சென்னைக்கு வாங்க, ரோகிணில பார்க்கலாம் இல்ல வெற்றில பார்க்கலாம். ரோகிணிக்கு மட்டும் ஒரு படம் பார்த்துட்டேன். வந்து ஒரு தியேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கடைசி உலக போர்னு ஒரு படம் பார்த்துட்டேன். மெயின் ஸ்கிரீன் நல்லா இருக்கு ப்ரோ, மற்ற ஸ்கிரீன்ல எல்லாம் குப்பமா இருக்கு. மதுரை வானே, நான் உன்னை கூப்பிட்டு போறேன், மஜா பண்ணுவோம், ஜம்முன்னு போய் பார்ப்போம். பிரகாஷ்னா ஊர்ல அவருக்கு வீட்டுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனாலே எங்க தியேட்டர்ல டிக்கெட் கிடைக்குதுன்றாரு. அவர் ஏன்டா சம்பந்தமே இல்லாம மதுரை வரணும்? இங்க இருந்து ஒரு சென்னை போவாரு, திருச்சில இருந்து மதுரை வர மாட்டாரா? எனக்கு புரியல. எனக்கு நம்ம இது நகரி சொல்றோம்ல, நகரில அவரு நம்ம வருண் ப்ரோ இருக்காருங்கல்ல, வருண் ப்ரோ டிஸ்ட்ரிபியூட்டர், இப்ப அமெரிக்கால டிஸ்ட்ரிபியூட் பண்றாருங்கல்ல யுஎஸ்ஏல, அவர் தியேட்டர் தான் ப்ரோ அது. அங்கதான் டிக்கெட் எடுத்தீங்களா? 50 டிக்கெட்டு? ஆமா ஆமா, அங்கதான் எடுத்தேன் நானு. ரைட் ஓகே. அப்ப அடுத்து நீ எத்தனை டிக்கெட் கேட்டாலும் உங்களுக்கு தந்துருவாரு, ஏன்னா மொத்தமா வாங்குற ஆளுங்கிறனால. நம்ம ஸ்பேஸ்க்கு வேணும்னா ஒரு 20 டிக்கெட் நான் ஸ்பான்சர் பண்றேன். ஆமா 20 டிக்கெட் ஸ்பான்சர் ஃப்ரீயா பண்ணனும். நேத்து ஒரு ஃப்ரீ தான். ப்ரோ நோட் ஏதோ அடிக்கிறீங்களா? நேத்து ஒரு 10 ஸ்பான்சர்னாலே ஸ்பான்சர். இப்ப பா இல்லாங்கற ஒரு 20 டிக்கெட் ஸ்பான்சர். நான் இப்ப இவர்கிட்ட யார் ஹோஸ்ட் பண்றாங்களோ அவங்க தலைவன் நான் தான் டெய்லி ஹோஸ்ட் பண்றேன். என்கிட்ட வாங்க. டேய் நீ இருக்கறதே மதுரையில, நீ ஏன்டா சம்பந்தமே இல்லாம? அண்ணே டிக்கெட் எனக்கு ஒன்னு கொடுத்துருங்க. சென்னையில வந்து எனக்கு வந்து ஆக்சிபிலிட்டி எதுங்கன்னா அம்பத்தூர் ராக்கி, திருவள்ளூர் ராக்கி, ஆவடி மீனாட்சி, அப்படியே பாத்தீங்கன்னா அம்பத்தூர் முருகனை, எந்த மாதிரி ஏரியா, கோயம்பேடு ரோகிணி, அந்த ஏரியால தான் எல்லாம் செங்கல்பட்டு ஏரியா. நான் திருவள்ளூர். நான் ரிலீஸுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் வந்து பேசுவோம். இப்ப நம்ம 40 நாளைக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம். அதனால அந்த நேரத்துக்கு வருவோம். ஆனா நோட் பண்ணிக்க, நேத்து முடிஞ்சு போச்சு மொத்தமே. 7 நோட்ல எழுதிட்டேன். 7 நோட்ல 10 டிக்கெட் ஒரு நண்பர் நேத்து எழுதியாச்சு. ஏது வச்சிருங்க டைரியில டிக்கெட் எழுதியாச்சு. 2 ஸ்பான்சர்ஷிப் முடிஞ்சிச்சு. அடுத்தது 30 தேறிடுச்சு. எழுதி வச்சிருங்க ப்ரோ. இது வாங்குறது குடுக்கறது இல்ல, வாங்குறத எழுதி வச்சிருக்கேன். 20 எப்படியோ ஒரு 200-300 டிக்கெட் தேத்துருவீங்க. ஒரே தியேட்டர்ல போய் வந்து நம்ம டிக்டாக் ஸ்பேஸ் ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுவாங்க. மகளிர் ஸ்பெஷல் ஷோ, ஃபேன் ஸ்பெஷல் ஷோ, அப்புறமேட்டு என்ன இந்த பிரீமியர் ஸ்பெஷல் ஷோ, பிரஸுக்காக போற ஷோ அப்படின்னு இருக்கும். முதல் தடவையா நான் என் ட்வீட்ல பின் ட்வீட் போட்டிருப்பேன். பின் ட்வீட் நீங்க போய் பாருங்களேன். நான் இது கடவுளே அஜித்தேன்னு கட்டி விட்டேன். நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியாம எஸ்ஜே சினிமால போயிட்டாங்க. பிரதர் உங்க ஐடி மட்டும் சொல்லுங்க பிரதர். நீங்க யார் பேசுறீங்கன்னே தெரிய மாட்டேது எனக்கு. மேல ஒரு கொடையில முடிச்சிட்டீங்களா தலைவா? ஐயா நானு முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேன். 6 வருஷம் ஆகுது என்ரோல்மெண்ட் பண்ணி. சூப்பர் தலைவா. பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல நான் கார்ப்பரேட்ல வந்து லீகல் ஆஃபீஸரா ஒர்க் பண்றேன், அட்வைசரா. ஓகே நைஸ் சூப்பர் ப்ரோ. அடுத்தது
உங்க இளையராஜான்னு போட்டிருக்கீங்களா, அதுல மட்டும் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் மாத்திருங்க. ஓ ஆமா, லயராஜான்னு போட்டுக்கிறேன்ல. ஐயோ அண்ணா அண்ணா, ஏன்னா இப்படி பண்றேன்? இல்ல இல்ல, நானே அதை கவனிக்கல, இப்பதான் பார்த்தேன். சாரி சாரி. இதுல என்ன ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. அது ஏன் தெரியாம இன்னைக்கு அந்த மாவீரன் விஷயம். வந்து சைலண்டாவே இருக்காரு? தலைவா என்ன என்ன கதை? கொடுக்கலீங்க, கேப்பே விடாம கங்குவால வந்து டிஎஸ்பி போட்டு ஃபுல்லா இறச்சி கேப் கொடுத்தாருங்க. அவரு பேசுவாரு. அவரு டிபி வேற அதான் மாத்திட்டு மாதிரி வந்திருக்காரு. வந்திருக்காரு. மகாசிவராத்திரி ஸ்பெஷலா எதனால அமைதியா இருக்கீங்க? என்ன காரணம்? ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. பேசுறாரா? இல்ல பேசல. கேக்குதா? இல்ல இல்ல பேசல. கேக்குது கேக்குது, சொல்லுங்க. புது ஹெட்செட்டா? அதேதான் ப்ரோ, கோயில்ல தான் இருக்கேன். கோயில்ல இருக்கீங்களா? எந்த கோயில்ல? சிவன் கோயிலா? ஆமா ஆமா, கோயம்புத்தூர்ல இல்ல. ஈஷா கோயம்புத்தூர் இல்லையா? அப்புறம் என்ன கோயில்? பக்கத்துல கோயம்புத்தூர்ல இருக்க கோயில் போய் சிவன் என்ன கோயிலா? பிரயோஜனம்? இங்க போனோம். ஏங்க எங்க போனா நாங்க அவர் பிடிச்ச இடத்துக்கு இல்ல கூட்டு போயிடாது. இல்ல இல்ல, இப்ப அந்த சின்ன பையனை பார்த்தாலே எரிச்சலா வருதுன்னு வைங்களேன். நான் அந்த சின்ன பையனை டிபெண்ட் பண்ணுவேன். சூர்யா எப்படி டிபெண்ட் பண்ணுவாரோ அதே மாதிரி. இல்லடா இல்ல எந்த பரணி, சின்ன பையன்? என்ன மேட்டர்னா, நார்மலா மற்ற கோயில்களுக்கெல்லாம் போனா சும்மா வெறும் இதை மட்டும் தான் பார்த்துட்டு வரணும். அங்க போனா வேற சில அனுகூலங்கள் கிடைக்கும்ன்றதுனால இவங்க எல்லாம் ஆதி கிளம்பி என்னதான் எப்படி பேசுறாரு பாருங்க. இதுல வந்துட்டு என்ன சொல்றது, நீ தான்டா அப்படின்னு. ஏய், நான் கஞ்சா இல்ல சுத்திட்டு இருப்பான்ற சொல்றேன்டா. அதான் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்றேன் நானும். பரணி ஒரு இல்ல நேத்துதான். கோழி பண்டிகை சொல்லுங்க சொல்லுங்க பிரகாஷ். பண்டிகை மறந்துட்டேன். கோழியா என்ன பண்டிகை? அப்புறம் பண்டிகை பிரகாஷ் பிரேக் ஆகுதுண்ணா, எனக்கு மட்டும் தான் அப்படி ஆகுதா? பிரேக் ஆகுதுண்ணா பிரகாஷ்ண்ணா. ஓணம் சரியா தான் கேட்கலதான். சொல்லுங்க. இல்ல பரணியை பத்தி கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. 9 கொஞ்சம் சத்தமா ஆயிடுச்சுல. சொல்லுங்க. கோழி பண்டிகை ஏதோ பண்டிகை வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணு குளிச்சு கண்ணு சொல்லிட்டே இருக்காரு. கேட்கல கேட்கல. எதுவுமே அவர் என்ன கேட்கல நீங்க சொல்றாருன்னா, பேசுறது. ஓணம் பையன் ஒண்ணு வந்துச்சு, ஒரு வாரமா கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னாரு. இப்பவும் சொல்றேன், அடுத்த ஒரு மாசமா எங்க ஊர்ல வந்து இப்ப நான் இருக்கிற ஏரியால பக்கத்துல இருக்க சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அடுத்த ஒரு மாசமும் என் கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கும். டோன்ட் வரி. உன் கண்ணு குளிர்ச்சியா இருந்தா நாங்க ஏன்டா டோன்ட் வரி? புரியல எனக்கு. அவர் சொல்றாருல, ஒரு வாரத்துக்கே இப்படி சொன்னீங்களே அப்படின்றது சொன்னார்ல, அதனால சொன்னேன். எங்க வீட்டு ப்ரோ பக்கத்துல தானே வெளியில இருக்கு. போவீங்களா நீங்க? என்ன ப்ரோ? இல்ல வீட்டை விட்டு வெளியில எல்லாம் போவீங்களான்னு கேக்குறேன். ஏங்க புரியல, அவன் என்ன சடங்காயா? இல்ல உணர்ச்சி இல்ல கேக்குறாரு. அந்த என்ன படம் சிட்டில கேக்குற மாதிரி, சிட்டிக்கு உணர்ச்சி இருக்குங்கிற மாதிரி, மறந்து வெளியெல்லாம் போவீங்களா, கண்ணுக்குலாம் குளிர்ச்சியா இருக்குமா, பாப்பீங்களா? இல்ல இல்ல, நான் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன் தான். படம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வெளியே போவேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது காய்கறி வாங்கிட்டு சொன்னாங்கன்னா வெளியே இது போவேன். மாதிரி மத்தபடி படம் பார்க்கனா போவேன், இல்லைன்னா இது மாதிரி கண்ணு குளிர்ச்சியா இருந்தா போவேன் பாரு, இப்படிதான். இல்ல இல்ல, நான் இப்ப வந்து என்னன்னா அங்க எக்ஸிபிஷன்லாம் போடுவாங்க. ஸோ நம்ம ஊர் ஸ்டைல் பானிபூரி வந்து ஒரு கடையில போடுவாங்க. எப்பயுமே வந்து அது வந்துடும். ஸோ அதனால அப்பப்போ போய் அங்க பானிபூரி சாப்பிட்டுட்டு இது நான் ஒண்ணு சொல்றேன், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு. இது பானிபூரியை சாப்பிட்றக்கா போறேன்னு கலிசனா சொல்ல நம்புவாங்களா? கண்ணு குளிர்ச்சியா இருக்கு நீ சொன்னது பானிபூரியை தானா? இல்ல இல்ல இல்ல, அது அப்படி இல்ல. நான் வந்துட்டு அந்த இது என்ன சொல்ல, ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவேன் மொத்தமா. பட் அதுக்கப்புறம் போறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியா ஒரு 4:30க்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா ஈவினிங் தான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 4:30க்கெல்லாம் போயிட்டு பானிபூரி மட்டும் சாப்பிட்டு வந்துருவேன். அவ்வளவுதான். இது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுனால 24 மணி நேரமும் அங்கேயே இருப்பாங்க. நீ பண்ணக்கூடிய ஆள் தான். நம்ம போயிட்டு வர நீ பேசுறது எனக்கு மட்டும் தான் இதுவாகுதா, கட் ஆகுதா? ஆமா ஆமா, இதாதான் கேக்குது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. இல்லைங்க, 9:30 மணி ஆனா ஒரு தனியா ஒரு ஆப் போட்டு வச்சிருக்காரு இது மாதிரி பண்றதுக்கு. என்ன பண்ணிடுவான்னா, பார்த்தா விஷால் ப்ரோ 9:30 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இல்ல இன்னும் நான் 9:30 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான், ஃபேன் ஆன் பண்ணி இந்த ஃபேன்ல போய் பேசிக்கிட்டே இருப்பான்ல சின்ன வயசுல, ஃபேன் பக்கத்துல போய் கத்துவோம்ல, அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவான். விஷால் பாரு கீழே இந்த இது இந்த ஆத்துல கீழே விழுந்து முங்கிட்டான், என்னை காப்பாத்துன்னு கை காட்டுவாங்க, அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கான். அவனை கீழே அமுச்சு விட்டியா பாரு நீ? இப்ப கேக்குதானா தெளிவா? இப்ப கேக்குது. விஷால் கை காட்டுறான், அது உனக்கு காட்டுதா? காட்டுது, அக்செப்ட் பண்ணிட்டேன். தயவுசெய்து பண்ணிடு. ஏதோ சொல்ல வந்தீங்க, என்னன்னு சொல்லுங்க.
இந்த ஆத்துல சாக கிடக்காயின்னு வச்சுக்க, கைய மட்டும் மேல தூக்கி நீ காப்பாத்துங்க காப்பாத்துங்க, அப்படி அந்த சொல்ல மாதிரி வந்தீங்களா? ஏன்டா இத்தனை வாட்டி பண்ற? சரி சரி ஓகே. இவனும் இந்த இவரு மட்டும்தான், சுகுமார் மட்டும்தான் இந்த எமோஜி அநியாயத்துக்கு யூஸ் பண்றது ஸ்பேஸ்ல. அண்ணா அந்த பாட்டை வேற மைண்ட்ல ஏத்தி விட்டீங்கன்னா மண்டை ஃபுல்லா அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. என்ன பாட்டு ராஜா? ப்ரோ இன்னொரு ட்ரெண்டிங் சாங் வந்துச்சு என்ன பாத்துட்டீங்களா என்ன பாட்டுங்க? சிச்சி சிச்சி சி அதுவா? அது இல்ல, என் நண்பன் தான் அந்த சிச்சி சிச்சி இந்த பாட்டை தமிழ் வெர்ஷன் பண்ணான். கமெண்ட்ஸ் எல்லாம் பாட்டா பாட்டிருக்காங்களே ப்ரோ, கமெண்ட்ஸ் எல்லாம் பாட்டா போட்டிருக்காங்க. ப்ரோ சரியான சிரிப்பு ப்ரோ. ஐயோ ஏஐல பண்ணது அதானே? எங்க அது என்ன தெரியுமா நான் இருக்கு இந்த கமெண்ட்ல கெட்ட வார்த்தையில போடுறாங்க இல்லன்னு, அது எல்லாத்தையும் ஏஐல இன்கார்பரேட் பண்ணி ஏஐ ஒரு டியூன் போட்டு பாடுது கெட்ட வார்த்தையெல்லாம் வச்சு. ஐயோ குபீர்னு இருக்கு. நான் உங்களுக்கு இன்ஸ்டால அனுப்புறேன். ஓகேடா, நீ வந்து அது மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணவே வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இல்ல ப்ரோமோட் அதான் நானும் சொல்ல வரேன். ப்ரோமோட்லாம் பண்ணல. அதுதான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த ஜென்ரலாவே இந்த ஏஐல வச்சு இந்த கெட்ட வார்த்தை இது பண்ணி பாடி என்ன போறது, எனக்கு ஜென்ரலாவே கெட்ட வார்த்தையில பாட்டு பண்ணாது ஒன்றும் பெருசா எனக்கு அவ்வளோலாம் பிடிக்காது. அப்புறம் அவ்வளோ பிடிக்காது. ஏன்னா இப்போ ஒரு வார்த்தையை வந்து நீங்க கோவப்படுற கோவத்துல டக்குனு யாரையா திட்டுற அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை யூஸ் பண்றதுன்றது வேற. அந்த கோவத்துல அட்லீஸ்ட் ஒரு அரைச்சீற்றம் இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனா சும்மா கெட்ட வார்த்தையை ஒரு மாலை மாதிரி கோத்து அதுல பாட்டு பாடுறதோ அதோட ஃபேன்சியா ஒரு இதுவா யூஸ் பண்றதோ எனக்கு பெருசா அது இதுவே கிடையாது. இல்ல ப்ரோ உங்க மைக் ஆன்ல இருக்கு, மியூட் பண்ணிக்கோங்க. ஆனா ஆதினா இப்போ இது பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ. ஆதி ப்ரோ அது சொல்ல வந்ததை அவர் சொல்லிட்டாரு. அதை அப்படியே நான் ஆமோதிக்கிறேன்னு சொல்லிடுறேன். அதை வந்து நம்ம சில விஷயங்கள் தப்பா இருந்தா தப்பை வந்து நம்ம வந்து பரப்ப வேணாம், அவ்வளவுதான். நம்ம பேசுறதா இருந்தாலும் அதை பேசி கூட பரப்ப வேணாங்கிறதா நம்மளோட ஒப்பீனியன். அடுத்தது வந்து ஒருத்தர் கமெண்ட்லயே எனக்கு வந்து ஒரு டேரக்டரை பத்தி பேச சொன்னது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா நாளைக்கு அவரை பத்தி பேசுறோம். ஏன்னா எதுக்காகனா அவர் வந்து ஒரு பெரும் சீனியருங்கிறதுனால சங்கீதம் ஸ்ரீனிவாசராவ். ஆஹா 1.5 மணி நேரம் அவரை பத்தி தான் பேசணும், அவ்வளவு கண்டென்ட் இருக்கு. பேசலாம் அவரை பத்தி. கண்டிப்பா நாளைக்கு ஸ்பெஷலா அதை பேசுவோம். ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து மத்தவங்களை வந்து கண்டென்ட் இருக்கு பிரகாஷ் அண்ணா, எவ்வளவு கண்டென்ட் எப்பா. காரணம் அது இல்லாம இப்போ வேற ஒரு விழா நடந்துச்சு இல்ல, அபூர்வ சங்கீதம். எஸ், அதுல வந்து இன்னும் நிறைய கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அதாவது பிள்ளாலாம் கிடை படத்துல சந்தானம் சொல்ற மாதிரி கீழே நிறைய மாத்திரை கலர் கலரா மாத்திரை கிடைச்சிருக்கு, உனக்கு அப்புறமேட்டு தரேங்கிற மாதிரி நிறைய கண்டென்ட் அதுல கிடைச்சிருக்கு. அதனால நம்ம அவரை பத்தி தாராளமா பேசலாம் நாளைக்கு. ஆனா பிரகாஷ் அவர் கமலோட சேர்ந்த கொலாபரேஷன்லாம் ஓகே. ஆனா நான் எனக்கு தெரியவே தெரியாது. நான் சின்ன வயசுல ரொம்ப ரசிச்சு பார்த்த படத்துக்கு அவர் தான் டைரக்டர்னு பார்த்தா லிட்டில் ஜான் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நாளைக்கு அவரை பத்தி இது மாதிரி நிறைய ஒரு கிளிம்ஸ் கொடுத்தாரு. நாளைக்கு நிறைய பேசுவோம். அதுல வந்து எனக்கு பிடிச்ச பாலையா படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அவரு. பாலையாவே மிக்ஸ் பண்ணி நாளைக்கு அடிப்போம் பயங்கரமா. பாலையா படமா? ஆக்சுவலா பாலையா படம் அவரோட படம் ரீ ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். நீங்க குண்டு மேல குண்டா போடுறீங்க பிரகாஷ். நான் தெரியுமா பாலையா படம் சங்கீத ஸ்ரீனிவாசராவ் படம் தான் ரீமேக் இது ரீ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாலையாவோட ஒரு படம் பண்ணிருக்காருன்றது ஒரு ஆச்சரியம், ரீ ரிலீஸ் ஆகுதுன்றது இன்னொரு ஆச்சரியம். இல்ல உண்மையான சூப்பர் படம். எனக்கு என்ன டவுட்னா இவனுக்கு எப்படி இது மட்டும் தெரியுது? பரணிக்கு ரஜினி படம், கமல் படம், விஜய் படம், அஜித் படம் கேட்டா தெரியலன்றான். தெரியாம யாருமே ஏன்னா பாலையா எங்களுக்கு சைலண்டா பிடிக்கும். இல்ல ஆதி நான் தெளிவா சொல்லிடுறேன் இந்த இதுல. ஓகே பிரகாஷ், நான் பேசுனீங்களா? இல்ல நீங்க பேசி முடிச்சுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்லிடுறேன். இல்ல நான் வந்துட்டு பரணி கட் ஆகுது. எனக்கு வந்து நீ தெளிவா சொல்லிடுறேன்னு சொல்றான், ஆனா நீ பேசுறது எதுவுமே தெளிவா கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்குதா? இல்லன்னா நான் வெளியே போயிட்டு வரவா? வெளியே போயிட்டு வா, ஆனா நீதான் உன்னை திருப்பி மேல தூக்கி விட்டுக்கணும். உன்னை நீயே தூக்குற மாதிரி இருக்கும். என்னை நானே தூக்கிக்கிறேன். எனக்கு யாருமே வேணாம். சொல்லிருங்க முடிய போற நேரம் தானே. இல்ல எனக்கு கேட்கலன்னாங்க, தெளிவா கேட்கலன்னா. ஒரு அப்டேட் சொல்லுங்க. அபிஷியல் சிக்கந்தர் டீசர் நாளைக்கு மத்தியானம் 3:33 வருது. சூப்பர், ரைட், ஓகே. 3:33? ஆமா ப்ரோ. ஏங்க எல்லாரும் இப்படி ஆயிட்டாங்க? இந்தியா முழுக்கவே என்னங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு சீரியஸா அந்த லாஜிக்கே புரியுங்க, சத்தியமா சொல்றேன்.
அதான் இது 3:33 இங்க சவுத் நாலு இந்தியால அஞ்சு. மட்டும் தான் முத பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இதெல்லாம் நார்த்ல வந்து 4-5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கொஞ்சம் மறைஞ்சு போய் என்ன திரும்ப. அளவோ சரி ரைட்டு விஷால், உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அவர் பாலையா கூட பண்ண சாதாரண படம் கிடையாது, டைம் டிராவல் படம், சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். அண்ணா என்னென்ன குண்டு குண்டா போடுற? ப்ரோ அது தமிழ் டப் இருக்கா? ஆமா, அதுதான் ரீ ரிலீஸ் ஆகுது. அந்த படம் தான் ரீ ரிலீஸ் ஆகுது. ஆக போது எப்போ வந்தாலும் பயங்கரமா முரட்டு ஹிட் அடிக்க கூட படம், பயங்கரமான படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் வந்து பாலையா படத்துல ஒரு 4-5 தடவை பார்த்துருப்பேன். அந்த படம் பார்த்துருப்பேன். நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அண்ணா படம் பேர் சொல்லுங்க. படம் பேர் வந்து ஆதித்யா 369. ப்ரோ தமிழ் டப்பிங் இருக்காது? தமிழ் டப்பிங் டைட்டில் வித்தியாசமா இருக்கும். என்ன தமிழ்ல வந்து அது நல்ல வித்தியாசமான டைட்டில். பேர் வேற மாத்திட்டாங்க தானே தமிழ்ல? தயவு செய்து நம்மளோட சொல்லுங்க. தமிழ்ல வேற பேர் வச்சாங்க. நல்ல வேலை. நல்ல எடுத்துட்டேன். அபூர்வ சக்தி 369. அதேதான் அபூர்வ சக்தி தமிழ் டப்பிங்ல இருக்கும். அதே மாதிரி பாலையா படம் இன்னொரு படம் இருக்கு, பைரவ தீபம்னு ஒரு படம் இருக்கும். அதுவும் நீங்க பாக்கறதுனா பாருங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். பைரவ தீபமும் செம்மையா இருக்கும். ஆனா கொடுமை என்ன தெரியுமா, அதுவும் சிங்கீதம் சீனிவாசராவ் தான். அதுவும் முரட்டு படம், நாராளமா பார்க்கலாம், எல்லாரும் செம்மையா இருக்கும். ரோஜா அப்பயே ரோஜா வந்து ஜோடி நல்லா இருக்கும். எனக்கு வந்து இந்த படம் 2 படமே பேக் டு பேக் பார்த்தேன். அப்ப அந்த ஒரு பாலையா படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த பீரியட் அதெல்லாம். அதில் இந்த அபூர்வ தீபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பறக்கும் கட்டில் அது இதுன்னு பயங்கரமா இருக்கும். நீங்க பார்க்க தாராளமா பாருங்க, நல்லா இருக்கும். பறக்கிற கட்டில்லாம் இருக்கும். சிங்கீதம் சீனிவாசராவ் எனக்கு அந்த ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தன்னோட தமிழுக்கு மட்டும் எப்ப பார்த்தாலும் கண்டென்ட் படம் எடுக்கிறாரு, அங்கெல்லாம் போட்டு அடிச்சு நவுத்துறாருன்னு. யூடியூப்ல கமெண்ட் இருக்கு, யாராவது பார்க்கணும்னா பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம். சரி பரணி ப்ரோ முடிச்சுக்கலாமா? நீங்க கேக்குறீங்க ஏங்க ஃபர்ஸ்ட். நீங்க கேப்பீங்கன்னு கேட்கலாம் ப்ரோ. அந்த மகேஷ் பாபு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, அது டீடைல் ஃப்ரைடே சொல்லுவீங்களா? என்னது ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ போட்ட ட்வீட்னு நினைக்கிறேன். பாப்போம் பிரதர். விஷால் ப்ரோ, அது ஏதோ ஒரு தெருவுல ஏதோ ஒரு அண்ணன் ஏதோ ஒரு தங்கச்சியை கூப்பிட்டாங்கிற மாதிரி விஷால் ப்ரோ கேட்டாங்க, பிரகாஷ் ப்ரோ கேட்டாங்க. ஏங்க என் காதுல விஷால்னு வந்துச்சுங்க, சாரி. சரி ஓகே பிரகாஷ், நான் முடிச்சுக்கலாமா? எதுக்கு 9:45 நீ கேக்குற? புரியலையே. டெய்லி அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்கேமே நடக்குது இங்க, நீங்க தான் தட்டி கேட்கணும். 10 மணிக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நீ கேட்ட அப்படின்னா மூட்டை வெட்டி காக்காக்கு கூப்பிடுங்க. இல்ல பரணி சொன்ன விஷயம் என்னன்னா, 8 to 10ங்கிறது ஸ்பேஸ். இதுல நடுவில் எங்கேயாவது ரொம்ப போரிங்கா போச்சு, இல்ல ரிப்பீட்டடா இருக்கு, கண்டென்ட் வறட்சியா இருக்குங்கிற பட்சத்துல 9:30க்கு முடிச்சிடலாம், இல்ல 9:45க்கு முடிச்சிடலாங்கிறதான் பரணியோட தாற்பயம். அதுதான் அவர் சொல்ல வர. அப்படி பார்த்தா நீங்க 8 மணிக்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்களே? 8 இல்ல அது நான் இல்ல என்ன தெரியுமா பிரச்சனை, இப்ப 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா எல்லாரும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு சொல்லிட்டு 8:05க்கு ஸ்டார்ட் பண்ண போனேன். 8:05 ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லாரும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுதுன்னு 8:08 ஆயிருது. ஜாயின் பண்றதுக்கு லேட் ஆகுது, அதுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுதுங்கிறது இப்படி தள்ளி போகுதா. 8:05 8:10 யாரும் இன்னைக்கு சீக்கிரம் ஆரம்பிச்சாச்சு, 8:03 ஆரம்பிச்சாச்சு. நீங்க எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சாலும் 5 நிமிஷம் கழிச்சு தான் ஜாயின் ஆகுங்க. என்ன நோட்டிபிகேஷன்லாம் வரக்கே எவ்வளவு டைம் ஆயிடும், டைம் லைன்ல ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும் டைம் ஆகும். இல்ல அதுதான் அதனால கரெக்டா 8 மணி ஆனா போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பாருங்க, பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. நேத்தெல்லாம் நான் வாயை கூட திறக்கல, முடிச்சுக்கலாமான்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே ஜாலியா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன இள வீடு மாதிரி துக்கமா சரிச்சுட்டு இருக்காங்களா? அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல, ஒரு மாதிரி இதா இருக்குல்ல, கண்டென்ட்டே இல்லாம போச்சுன்றதுனால நம்ம என்ன கலக்க போது நடத்திட்டு இருக்கோம், இல்ல பிக் பாஸ் நடத்திட்டு இருக்கோமா? கண்டென்ட்ல ஒருத்தப்படுறது நான் அப்படிதானே பாக்குறேன். நீ மியூட் போட்டு அதெல்லாம் பாத்துட்டு 10 மணிக்கு பேசு. இல்ல நான் 10 மணிக்கு பேசல. சரி ஓகே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. சரி நான் ஒன்னு சொல்லிடுறேன். இது நாளைக்கு பேசுவோம். இல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஆக்சுவலா எனக்கு வந்து நான் நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கேன், பழைய ஃபிலிம்ஸும் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ புதுசாக வந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்துட்டு
எதுவுமே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. நான் இது ஆல்ரெடி ஓகே, நீ சொல்லியிருக்கேன். இதை ஒரு பட் 200 வாட்டி இந்த இருந்தாலும் பதில சொல்லிட்ட. ஆனாலும் இன்னொரு ஆனா வாட்டி இப்ப நீ இருந்தாலும் சில சொல்றதா இருந்தா பேத்துக்கு வந்து புரிய மாட்டேங்குதுண்ணா. இல்ல புரியாமலாம் அது இல்ல, எனக்கு தெரிஞ்சு மனசு புரிஞ்சே தான் வருத்தமா கலாய்க்கிறோம், இருக்கு. அவ்வளவுதான். இல்ல அது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனாலதான். பட் இது கமெண்ட் இப்போ செக்ஷன்ல உங்களுக்கு பரணி சொல்ற மாதிரி ப்ரோக்கு எல்லாத்துக்கும் வர சொல்லிட்டேன். வர ஃபேன்ஸ் நிறைய ஆயிட்டாங்க கமெண்ட் செக்ஷன்ல. வர இல்ல ப்ரோ. சரிதான், ஓகே. ப்ரோ ப்ரோ சின்ன ஒரு இது ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேசலாங்களா? ஒரே ஒரு சின்ன ஒரு இது. யாருக்கு ப்ரோ? எனக்கு தான் ப்ரோ 2 நாளுக்கு முன்னாடி செக் பண்ணேன், சுகர் இருக்குதுன்ட்டாங்க ப்ரோ. எனக்கு 300க்கு மேல இருக்குதான். ப்ரோ ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன சொல்றேன், கல்யாணம் கூட ஆகல. இந்தியாவுல செக் பண்ண யாரை செக் பண்ணீங்கனாலும் சுகர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்கு. அதனால அது ஒன்றும் பெரிய நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைனால. அப்புறம் இன்னொன்னு, அது வந்து சுகர்ன்றது ஒரு எனக்கு வந்து வியாதி அப்படின்னா கிடையாது, 2 நாளா நான் ஒரு கண்டிஷன். வேலைக்கு இல்ல ஒரே போகல. ஒரே நிமிஷம். நீங்க சுகர்ன்றது வியாதி தான் கிடையாது, ஒரு கண்டிஷன். நீங்க இப்ப 200 இருக்கு, இல்ல 150 இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க அதை திருப்பி 120 கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டிக்கணும், அவ்வளவுதான். உங்களோட இன்டேக்கை கம்மி பண்ணிக்கணும், வாக்கிங் இது பண்ணணும், உங்களோட லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்திக்கணும், அவ்வளவுதானே. அது நினைச்சு வருத்தப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, லைக் இர்ரிவர்சிபிள் கிடையாது. அது இப்ப இது ஒண்ணு சொன்னாங்க, அது ஏதோ ஒரு இப்ப இது 8.5 இருக்கு, அப்படி அது ரொம்ப அதிகம் அப்படின்ற மாதிரி ப்ரோ சொல்லிட்டாங்க. நான் ஒண்ணே என்ன ஒன்று அது சொல்றேன், இருக்கு? எனக்கு சுகர் வந்து 1 வருஷம் 2 வருஷம் முன்னாடி செக் பண்ணப்ப 510 இருந்துச்சு. இது வந்து நீங்க சொன்னது வந்து 12 இருந்துச்சு, சரியா? டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப அவர் ஒரு இந்த ட்விட்டர்ல இருக்கிற ஒருத்தர் தான் அவர். அதாவது ஆனா எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் போனோடனே அவர் சொன்னாரு, நீங்க தோழர் ராத்தி தானே அப்படின்னாரு. ஆமா அப்படின்னு உங்களை மாதிரியே அவரும் கேட்டாரு. நான் வந்து உங்களுக்கு ஏதோ அனுப்பிச்சிருந்தேன், நீங்க எனக்கு ரிப்ளையே பண்ணல, இல்ல அந்த மாதிரி ஏதோ பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாரு. அது விச போட்டாதீங்க. என்ன என்ன உங்க உங்க அக்கௌண்ட்டை காட்டுங்க போனேன். அவர் என்ன அக்கௌண்ட்ல தேசிய கொடி வச்சிருந்தாரு. ஜென்ரல் அக்கௌண்ட்ல தேசிய கொடி இருந்தா ரிப்ளை பண்ண மாட்டேன், யாரா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா ஏன்னா இப்படி பண்ற, ஏன்னா எனக்கும் இப்படிலாம் யோசிக்கிற? இல்லப்பா, எதுக்கு வந்து நீ அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். தேசிய கொடி எல்லாம் போட்டு வந்து தாய்மொழி கொடி தாய்மொழின்னு வந்தா என்ன ரிப்ளை பண்ண மாட்டேன். சார் கரெக்ட் சார், HB1C சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமா ஆமா, HB1C ஹெச்பிஎன்சி தான் சொல்றேன். சொல்லிட்டு எனக்கும் 12 இருந்துச்சு. அவர் போனவன்னு டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாரு, நீங்க நேரம் செத்த இடத்துல புல்லு முளைச்சிட்டு இருக்கணும், அடுத்த ஜென்மமும் நீங்க பிறந்தீங்கன்னா அப்ப கூட நீங்க சுகர் சாப்பிடக்கூடாதுலாம் சொன்னாரு. என் வாழ்க்கையில ஒரு டாக்டர் வந்து என் எதிரில் உட்கார வச்சு இந்த அளவுக்கு எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது, அந்த அளவுக்கு சொன்னாரு. அதாவது நீங்க வந்து சர்க்கரைன்னு எங்கேயாவது நீங்க உட்கார்ந்து எந்திரிச்சிங்கன்னா அந்த இடத்துல எறும்பு முக்கியம் அப்படின்னா ஒரு மனசுல இருந்த எல்லா வன்மத்தையும் கட்டிட்டாரு. நான் ஒரே ஒரு ரிப்ளை பண்ணல அப்படிங்கறக்காக. ஆனா அந்த நிலைமையில இருந்து நான் அதுக்கப்புறம் ஃபுல்லா குறைச்சிட்டேன். என்னன்னா நம்ம அது அவ்வளோ இப்ப நமக்கு ரொம்ப சீக்கிரமான வயசுல அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லதுதான். ஏன்னா உங்களுக்கு இன்னும் ரிவர்ஸ் பண்றதுக்கு நிறைய காலம் இருக்கு. உங்களுக்கு 60 வயசுலயே, இப்ப எங்க அம்மாக்குலாம் வந்து எங்க அம்மாக்கு என்ன வயசு, 55 இதுலயே தான் வந்து இப்ப டயக்னைஸ் பண்ணாங்க. இதுக்கப்புறம் ஓகே ஓகே. அவங்களுக்கு வந்து குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இப்ப நீங்க 30கள்ல இருக்கீங்கன்னா ஈஸியா நீங்க குறைச்சிடலாம். அப்படியே ரிவர்ஸ் கூட பண்ணலாம். நீங்க டயபெட்டிக் வந்து ரிவர்ஸ் கூட பண்ணலாம். பட் ஆனா அதுக்கு அது நல்லதுதான், நேத்துல அது இருந்து ஒன்றும் ஒரே பிரச்சனை கிடையாது. 100 வீடியோ யூடியூப்ல போட்டு பார்த்து எனக்கு இப்ப நான் வேலைக்கே போகல. நான் 2 நாளா அந்த இது வந்து HB1C டெஸ்ட் அது இதுன்னு போட்டு எனக்கு சாதிச்சிட்டாங்க. வெயிட் லாஸ் ஆயிடுச்சுங்க திடீர்னு. ஒரு ஒரு 5 கிலோ குறைஞ்சிட்டு நான் திடீர்னு. அதனால போயிட்டு செக் பண்ணா இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. 3 விஷயம் சொல்றேன். மொதல் விஷயம், எதையுமே மைண்ட்ல ஏத்தாதீங்க. 2வது விஷயம், ஏதாவது கெட்ட பழக்கம், அதாவது சரக்கு இது மாதிரி விஷயங்கள் இருந்தா அதை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணாலே உடம்பு ஆரோக்கியமா போயிடும். 3வது விஷயம், நம்ம மனசை எப்படி வைக்கிறோமோ அதுதான் எல்லாமே. நீங்க வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து நம்ம தோழர் சொன்னது கரெக்ட் தாங்க. அது வந்து ஒன்றும் இப்போ வந்தது வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது கரெக்ட் தான். ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னார், டாக்டர் அதான் சொன்னாங்க. அதுக்குதான் பிரகாஷ் சார் சொன்னாரு, நீங்க மனசை கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா அது எங்க எடுத்துக்கிறதுல தாங்க இருக்கு. இப்போ சரி சொல்றாங்க, ஓகே சுகரா, சரி என்ன பண்ணணும், இதானே பண்ணும், ஓகே அப்படின்னு. நான் ஜென்ரலாவே ஒரு விஷயம் சொல்லுவேன், இன்னும் நம்மளால நம்ம கையிலேயே கண்ட்ரோல் இல்லாத எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாருக்கும் ஒண்ணு வருது. ஸோ அதுல எல்லாம் கம்பேர் பண்ணா சுகர் வந்து நம்ம கையில கண்ட்ரோல் இருக்கு, நம்ம சாப்பிடறதுல கண்ட்ரோல் எனக்கு ஒரு இருக்குன்றதே சாட் பெருசுதான். போட்டு கொடுத்தாங்க ப்ரோ. ஒரு சாட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க, இதான் சாப்பிடணும் இந்த அளவு அப்படின்ற போது அம்மாலாம் 50 வயசு 60 வயசுக்கு மேல பண்ண டயட் எல்லாம் நம்ம இப்ப பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இல்ல அது ரொம்ப டெம்பரரி தான். அப்படின்றது. உங்களுக்கு திருப்பி குறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணா சாப்பிடலான்ற மாதிரி ஆயிடும். கொஞ்ச நாளைக்கு தான் அது. ஓகே ஓகே பரணி சொன்ன டைலாக்க ஓகே இல்ல ப்ரோ,
ஹெல்த்தியா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸா சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க. டேய் ரொம்ப ஃப்ரூட் ஸ்ட்ரெஸ் சாப்பிடக்கூடாதுடா. எடுத்துக்காதீங்க. நீ என்னடா ஏதோ டைட்டிஷியன் மாதிரி பேச. சுகர்னா ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுடா. ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது ப்ரோ. சாப்பிடக்கூடாதா? ஆமா, ஆமா என்னைக்குமே நியூட்ரிஷனிஸ்ட் மாதிரி டைட்டிஷியன் மாதிரி மத்தவங்களுக்கு இதை கொடுக்கறது நிப்பாட்டு. சரி, ஓகே. சாரி. ஓகே. இதையே இல்ல ப்ரோ. இந்த நீங்களும் ரெக்கார்டிங் வாழணும்னு வச்சே உன்னை ஆசை ஜெயில போட ப்ரோ. முடியும் தெரியுமா? நீ இல்ல. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இது எப்படி இருக்கு? ஹெல்த்தியா இருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், சுவின் ஒருத்தவர் ஐ எம் ஃபேன் ஆஃப் பரணின்னு சொல்லியிருக்காரு. அவர் இவ்வளவு நேரம் அவரே காசு ஸ்பீக்கர்ல போட்டு தானே போட இருந்தாரு. சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அவர் ஸ்பீக்கர்ல தானே நானும் ஃபேன் இருந்தாரு. ப்ரோ. நானும் ஃபேன். அதான் என்ன திடீர் பாசம் இருக்கு. ஏன்டா டேய் சுவின் சொன்னாரு அப்படின்னா அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றேன். நாங்கெல்லாம் சொன்னா சந்தேகப்படுறேன் எங்களுடைய பாசத்தை. கலந்த பாலினும் தூய்மையான இல்ல, அன்புடா நான் வந்து எங்களுது. சொன்னோடனே எல்லாருமே ஃபாலோ பண்றாங்களா? எனக்கு அப்பதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாடா, இப்ப நான் விஜய் ஃபேன் யாராவது ஒருத்தர் ட்வீட் போடுறாரு, இல்ல அஜித் ஃபேன் ட்வீட் பண்ணாருன்னா கீழே அதை நிறைய பேர் ரீட்வீட் பண்றது இல்லையா? நாங்களும் ஃபேன் அப்படின்னு கீழே வந்து சொல்றது இல்லையா? அந்த மாதிரிதான். சரி, எல்லாத்துக்கும் நன்றி உங்க அன்பு பாசத்துக்கு. என்ன ப்ரோ, ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருவானுங்க போலயே. அதான் இப்ப பார்த்தேன். என்னையா டாபிக் சம்பந்தமே இல்லாம என்ன விஷயத்தை பத்தி? எங்க அவர் ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்க? ஸ்டார்ட் பண்ணாரு. என்ன மேட்ரு? ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒன்னே லாஸ்டா வந்து அந்த இது டிக்கெட் புக்கிங் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்றேங்க ப்ரோ. இல்ல மெசேஜ் போட்டுருங்க, நம்ம டீமுக்கு ஒன்னும் டிக்கெட் ஐயா 35 நாள் இருக்குங்கய்யா, அதை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்ப இங்க ஆப்கானிஸ்தான் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பேசி, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசினாரு. இவன்ட்ட பரணிக்கிட்ட. அஜித் குமார். அதான் அஜித் குமார் ப்ரோ, என்ன மேட்ரு இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டுல எதுவும் பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்கா? ஆமா, நான் கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு இருக்கேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஓ பாவில கிரிக்கெட்டா? ஆமா நான் ஏதோ பஞ்சாயத்து நடத்தேன். சரி ஓகே. சரிதான். சரி, ஓகே, பை. தேங்க்ஸ் ஃபார். சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஸ்பீக்கர் கொடுத்தது. ஓகே, பாய். டாடா. பாய், நன்றி, வணக்கம்.